Hi guys, welcome to We Talk Cricket. This is Akshay and we have Hari and Nadi to discuss on Rajasthan Royals. ஆக்சுவலா வந்துட்டு இந்த டீம் வந்துட்டு பேசிக்கலா அனாலிசிஸ் பண்ணும்போது எப்படி இருக்கும்னா எல்லா வருஷமும் உள்ள வரும்போது நியூ பிளேயர்ஸ் ஒரு யாருனே தெரியாத ஒரு பிளேயரை வந்துட்டு அவங்க குரூம் பண்ணி கொண்டு போற மாதிரி ஒரு பற்று அப்படின்ற மாதிரி தான் சொல்லி நமக்கு தெரியும். ஸோ அந்த விதத்துல இந்த டீமை வந்து எனக்கு ரொம்ப க்ளோஸ் டு ஹார்ட் அட்மையர் பண்ற டீம் வந்துட்டு இட் இஸ் ஒன் ஆஃப் த டீம்ஸ். அதர் டீமை நான் சொல்ல விரும்பல, சொன்னா பீப்புள் வில் திங்க் தட் அவங்கள வந்து நான் சார்ந்து பேசுறேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஐ அட்மையர் திஸ் டீம் அ லாட். ஸோ அந்த விதத்துல இந்த டீமோட ஸ்ட்ரென்த், வீக்னஸ், அவங்களோட கேம் பிளான்ஸ் எந்த மாதிரி இருக்கும். ஏன்னா ஆப்ஷன் வந்து நீங்க நிறைய பார்த்துருப்பீங்க யூடியூப்ல. பட் பேசிக்கலா அந்த பிளேயர்ஸ் எடுக்கிறதுக்கான ரீசனே என்ன, அவங்க எப்படி யூஸ் பண்ண போறாங்க அப்படின்ற ஒரு இதுதான். ஏன்னா அது நமக்கே தெரியும், பார்க்கும்போது எப்படி இருக்கும்னா என்ன ரொம்ப ஒரு மாதிரி இருக்க மாதிரி இருக்கு. பட் ஹவ் ஆர் தே கோனா யூஸ்? ஸோ அதை பத்தி நம்ம அந்த கேம் பிளானுமே நம்ம வந்து பார்ப்போம். தென் வி வில் கோ இன்டு எங்க ஏரியா உள்ள வராத. அதுல வந்து பாத்தீங்கன்னா வென்யூ அனாலிசிஸ், இந்த வென்யூக்கு ஏற்ற மாதிரி. ஏன்னா 2 கிரவுண்ட்ல அவங்க ஆடுவாங்க, ஜெய்ப்பூர் அண்ட் கவுஹாத்தி. ஸோ இந்த கிரவுண்ட்ஸை பத்தியுமே நம்ம வந்து தெரிஞ்சுப்போம் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா பேசிக்கலி ஒரு சிஎஸ்கே, மும்பை அண்ட் ஆர்சி ஃபேன்ஸ் தான் மேக்ஸிமம் இருப்பீங்க. பட் எனிவே எப்பெல்லாம் அவங்க டீம் போய் அவங்கள வந்துட்டு சந்திக்கிறாங்களோ அப்ப எப்படிலாம் பண்ணா வின் பண்ணலாம், வாட் இஸ் த வின்னிங் ஸ்கோர், அதெல்லாம் பத்தி நம்ம அந்த இதுல பார்ப்போம். தென் வி வில் மூவ் டு த எக்ஸ் ஃபேக்டர். ஸோ யார் வந்து எக்ஸ் ஃபேக்டர், அது மட்டும் இல்லாம லாஸ்ட் 3 இயர்ஸ் அவங்க பெர்ஃபார்மன்ஸ் வந்து எப்படி இருக்கு அப்படின்றதெல்லாம் பத்தி நம்ம டீட்டெயிலா வந்து பார்ப்போம். இது ஒரு டீடைல் அனாலிசிஸ். ஏன்னா நிறைய பேர் இந்த வென்யூ இன்டெப்த் அனாலிசிஸை பார்த்துட்டு அந்த மாதிரி ஸ்டாட் பேஸ்டா வேணும்னு சொல்லி நிறைய பேர் சொல்லியிருந்தனால we have put in lot of effort to bring you this. ஸோ அதனால பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. சிட் பேக், ரிலாக்ஸ் அண்ட் என்ஜாய். ஃபர்ஸ்ட் we'll start with team curtain raiser. ஹரி. ஸோ டீமோட கர்டன் ரைசர் அல்லா போல், கொஞ்சம் நல்லா போல். ஸோ ஆஷ்னா வேற ஆர்ஆர்ல இருந்து சென்னைக்கு வந்துட்டாரு ஃபிளைட்டை பிடிச்சி. ஸோ 2008 இனாகரல் எடிஷன் ஆஃப் த ஐபிஎல்ல வந்து கப் அடிச்ச டீம் வந்து அதுக்கப்புறம் அவங்களால பெருசா வந்து இந்த கப்பே அடிக்க முடியல. சிஎஸ்கே, எம்ஐன்னு கொஞ்சம் ஓவர்டேக் பண்ணி போயிட்டாங்க. ஸோ 2022 ஒரு சான்ஸ் இருந்துச்சு, ஆனா ரன்னர் அப்பா முடிச்சாங்க. ஸோ இந்த வருஷம் சேட்டா அண்ட் பாய்ஸ் டீக்கடல் அசம்பிள் ஆகி ஒரு பிளானை போட்டு இந்த வாட்டி கப் அடிப்பாங்களா அப்படின்றத நம்ம பொறுத்து இருந்துதான் பார்த்துட்டு. ஸோ பேசிக்கலா ஆக்சுவலா அந்த ஒரு மட்டும் நான் சொல்லணும்னு நினைக்கிறேன். என்னன்னா ரொம்ப ஸ்ட்ராங்கா இருந்தாங்க லாஸ்ட் சைக்கிள்ல, ரொம்ப அன்பிலீவபிளி ஸ்ட்ராங். ஆன் பேப்பர் ஆக்சுவலா அவங்க குஜராத் டைட்டன் பண்ண வேண்டியது இவங்க பண்ணிருக்கணும். டிராஃபிஸ் என்னென்னலாம் குஜராத் டைட்டன்ஸ் மைல் ஸ்டோன் அடிச்சாங்களோ எவ்ரிதிங் தே ஷுட் ஹவ் டன். அன்பார்ச்சுனேட்லி அவங்களால வந்து பண்ண முடியலன்றது நிறைய இடத்துல வந்து ஆஷ்னாவே வந்து சொல்லியிருக்காரு. ஐ மீன் இட் இஸ் நாட் தட் வெளியே இருந்து பாக்குறது மட்டும் தான், உள்ள இருக்கவங்களுக்கே அந்த ஃபீலிங் இருந்திருக்கு பாருங்க. அந்த சைக்கிள்ல வந்து மிஸ் பண்ணாங்க. ஸோ லாஸ்ட் சைக்கிள் விட்டதை இந்த சைக்கிள் வந்து பிடிப்பாங்களா அப்படின்றத நம்ம பார்த்து தெரிஞ்சுக்கலாம். வில் கோ இன்டு தேர் டீம் ஸ்ட்ரென்த் அண்ட் யூ கேன் டேக் இட் அப். ராஜஸ்தான் ராயல்ஸோட ஸ்ட்ரென்த் எப்படி இருந்தது? வாட் இஸ் தேர் ஸ்ட்ரென்த்? ஃபர்ஸ்ட் ஸ்ட்ரென்த் பாத்தீங்கன்னா இவங்களோட கேப்ட் பேட்டர்ஸ். ஸோ நீங்க பேசுற மாதிரி இதுக்கு முன்னாடி வந்து இவங்களுக்கு பர்ஃபார்ம் பண்ண பேட்டர்ஸை ரீடைன் பண்ணி அவங்களுக்கு வந்து நீ வந்து நல்லா விளாண்டுருக்க, நெக்ஸ்ட் சைக்கிளிங் எனக்கு அதை பண்ணி கொடுன்னு ஒரு பிலீஃப் கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த மாதிரி பிலீஃப் கொடுக்கும்போது அதுவும் அந்த பிளேயர்ஸ் எல்லாருமே இவங்க பற்றையில இருந்து வந்தவங்க. ஸோ அவங்களுக்கு இந்த மாதிரி பிலீஃப் கொடுக்கும்போது they will give their best. எனக்கு தெரிஞ்சு இந்த கேப் பேட்டர்ஸ் ஐபிஎல் டீம்ல பெஸ்ட் வச்சிருக்கிறது வந்து ஆல்மோஸ்ட் ஆன் பார் வித் மும்பை வந்து ராஜஸ்தான் ராயல்ஸ். ஓகே, ஸோ ஆர்ஆரோட ஸ்ட்ரென்த் எப்படின்னா, இப்போ ஆடி சொன்ன மாதிரி ஒரு பிளேயரை எடுத்தாங்க அப்படின்னா அவங்கள அவ்வளோ ஈஸியாக விட மாட்டாங்க மற்ற ஃப்ரான்ச்சைஸ் மாதிரி. லைக் இத்தனை வருஷமா நான் இப்போ சொன்ன மாதிரி ஆர்ஆர் வந்து ட்ராஃபிஸ் வின் பண்ணாலுமே அவங்கள பேக் பண்ணி இப்போ லைக் ரியான் பராக் வந்து இந்தியன் டீமுக்கு கேப் வாங்கியிருக்காரு, எஸ்எஸ் விஜய் சார் ஒரு சூப்பர் ஸ்டாரா இருக்காரு. ஸோ இது எல்லாமே ஆர்ஆரோட கேம்ப்ல இருந்து வந்தவங்க தான். ஸோ இப்போவுமே வந்து வைபவ் சூரியவன்சின்ற ஒரு பிளேயர் எடுத்திருக்காங்க. ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் அவங்க பிளேயர்ஸை பேக் பண்றதா நான் ஸ்ட்ரென்த்தா பாக்குறேன். பிளேயர்ஸை பேக் பண்ணாலே ஒரு பிளேயர்ஸ் வந்து ஆப்வியஸா ரிசல்ட்ஸை கொடுக்க போறாங்க. ஸோ என்ன பொறுத்த வரைக்கும் அவங்களோட பேட்டிங் தான் நான் ஸ்ட்ரென்த்தா பாக்குறேன். அவங்க டாப் ஆர்டர் வந்து இது ஸ்ட்ரென்த்ன்றதை தாண்டி இட் ஹேஸ் டு கிளிக் ஆர் எல்ஸ் நோஸ் டைவ் அடிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. அப்படியே நின்றுட்டு இருக்கும்போது விழுக்கும்போது மூக்குல அடி வாங்குற மாதிரி. ஸோ அந்த மாதிரியான இது இருக்கு. ஸோ வீக்னஸ்ல அதை பத்தி நம்ம பேசலாம். பட் டாப் ஆர்டர் வந்துட்டு அந்த ஸ்ட்ரென்த் ரொம்ப ரொம்ப முக்கியம் அவங்களுக்கு, அதுதான். பட் அதை தாண்டி பெருசா நான் ஸ்ட்ரென்த்ன்றது வந்து நான் எதுவுமே நான் பார்க்கல நான் இந்த டீம்ல. அடி எனி ஸ்ட்ரென்த் யூ சி ஆன் திஸ் சைட்? நான் ஒரே ஒரு ஆட் பண்ணுவோம். வந்து என்ன பண்ணிருக்காங்கன்னா ரோல் கிளாரிட்டி வந்து பிளேயர்ஸ் கொடுத்துருக்காங்க. அது போன சைக்கிளே நம்ம பார்த்திருப்போம். அதாவது அந்த பிளேயருக்கு வந்து ஒரு ஏபிள் பேக்கப் மாதிரி எடுத்துக்க மாட்டாங்க. அவங்க வந்து என்ன பிளேயர் சொல்றாங்கன்னா 14 மேட்ச் நீ தான் விளாட போற, போனஸ் எடுத்து விளையாடு அப்படிங்கிற மாதிரி ஒரு ரோல் கிளாரிட்டி கொடுக்கறனால அதனாலயும் பெர்ஃபார்மன்ஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கு. நிறைய ஃபிரான்ச்சைஸ் வந்து பண்றது. ஆமா, அது ஆனா லாஸ்ட் சீசனுக்கு என்னன்னா, இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு ஆஷ்னாவை ரீப்ளேஸ் பண்ணோம்னா குவாலிட்டியே கிடையாது. அந்த மாதிரி குவாலிட்டி பிளேஸ் இருந்ததுனால மாத்தவும் முடியாது. அதுதான் இங்க பிரச்சனை. ஆனா இந்த வாட்டி என்னன்னா
மோஸ்ட்லி வந்து நீங்க ரீப்ளேஸ் ஐயோ பண்ணலாமா, இவன் ஒரு 2 மேட்ச் பண்ணலாமா அப்படின்னு போது இந்த இடத்துலதான் அது வந்து ரொம்ப கொஸ்டினுக்கு வரும். ஏன்னா பெருசா ஸ்குவாட் ஸ்ட்ரென்த்தும் கிடையாது. ஸ்பின்னர்ஸ், ஹெவி ஸ்பின்னர்ஸ் வெளில போயிட்டாங்க. அப்படியே வீக்னஸ் போயிடலாம் மச்சான். ஸோ அவங்க வந்துட்டு வெளில போயிட்டாங்க. ஸோ இதெல்லாம் வந்து பேசிக்கா பார்த்தா எனக்கு எப்படி தோணுதுன்னா, ஒரு நல்ல டீம் இருக்கும்போது ஆட்டோமேட்டிக்கா நல்லா கேப்டன் பண்ணிடலாம். ஸோ டீம் வந்து கொஞ்சம் இல்லாத போது நீங்க எப்படி மேனேஜ்மெண்ட் அப்பதான் வந்து டெஸ்ட் பண்ணப்படுவாங்க அப்படின்றதெல்லாம் நான் அது ஒரு வீக்னஸா பார்க்கல. தட் இஸ் அ கியூரியஸ் திங். ஒரு நான் பாக்குறேன் நான். ஏன்னா நீங்க சொன்ன பாயிண்ட்ல இருந்து எனக்கு அதுதான் வந்து அது லாஸ்ட் டைம் பண்ணதுக்கான ரீசன் வந்துட்டு ஸ்ட்ராங் 11 to 12 பிளேயர்ஸ். பட் இந்த வாட்டி அந்த அளவுக்கு ஸ்ட்ராங்கா இருக்காங்களா அப்படின்றது வந்துட்டு கொஞ்சம் இருக்கு. அதை பத்தி தான் நம்ம வீக்னஸ்ல வந்து டிஸ்கஸ் பண்ணுவோம். த பிக்கஸ்ட் வீக்னஸ் ஃபார் மீ இஸ் தட் ட்ரெண்ட் பவுல்ட் இஸ் கான் மேன். ஐ மீன் ரொம்ப பெரிய ஒரு மிஸ் அது. அது ஆக்சுவலா வந்துட்டு அது ஆப்ஷன் ஸ்ட்ராட்டஜினால நான் அதுக்குள்ள போக விரும்பல. பட் அந்த ஒரு மாதிரி ஒரு பிளேயர் இல்லாததுன்றது ஒரு பெரிய அடிதான் அவங்களுக்கு. ஸோ தட் இஸ் டு சே பவர் பிளேல வந்து பெருசா ஸ்ட்ரைக் பண்ண முடியாம போயிருச்சு. இன்னொன்று வந்து நாண்ட்ரே பர்கர் இஸ் ஆன் இன்ஜுரி. ஸோ இல்லைன்னா அவனை வந்துட்டு கூட அவங்க வந்து பண்ணிடலாம். பட் அன்பார்ச்சுனேட்டா அவன் இன்ஜுரியில போயிட்டான். எப்பயுமே ஒரு ஏர்லி ஃபாஸ்ட் பவுலர் வராங்க, அவங்க ஏர்லி இன்டு த கெரியர்ல ஐபிஎல் ஆடினாங்கன்னா அவங்க கெரியர் வந்து ஸ்டாப் தான் ஆகும். தட் இஸ் ஹவ் த திங்ஸ் ஆர். ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது ஏர்லி இதுல வந்து 149, 150 எல்லாம் கிளாக் பண்ணிட்டு இருந்தாரு. அவர் இருந்திருந்தாராச்சும் கொஞ்சம் மேட்ச் பண்ணிருக்கலாம். பட் அவர் இல்லாதது பவர் பிளேல வந்துட்டு அவங்களுக்கு வந்துட்டு கொஞ்சம் பிளானே மாத்துற மாதிரி இருக்குமோ. லாஸ்ட் 3 சீசன், ஐ மீன் லாஸ்ட் சைக்கிளுக்கும் இந்த சைக்கிளுக்கும் பிளானே மாத்தணும். தீக்ஷனா இருக்கிறதுனால நியூ பால்ல ஸ்பின்னரை கொண்டு வர மாதிரி தேர் ஆர் லாட் ஆஃப் திங்ஸ் லைக் வில் டிஸ்கஸ் இன் கேம் பிளான். எனி அதர் வீக்னஸ் ரொம்ப ஒரு தெரியுதுன்னா என்ன பொறுத்த வரைக்கும் இந்த டீமுக்கு வந்து லைக் நம்ம பேசின மாதிரி ஒரு பேக்கப்பே கிடையாது. ஒரு லைக் இவ்வளவு பெரிய பேட்டிங் ஆர்டர் இருந்தாலுமே அவங்களுக்கு ஒரு பேக்கப் கிடையாது. அவங்க பவுலிங் டிபார்ட்மெண்ட்ல பாத்தீங்கன்னா ஆர்ச்சர் அவர் வந்து ஒரு இன்ஜுரி ப்ரோன். ஓகேவா, ஆர்ச்சர் வந்து லைக் ஒரு ஆஃப் சீசன்ல போயிட்டாருன்னா யாரை வச்சு ரீப்ளேஸ் பண்ணுவீங்க? அதுவுமே உங்களுக்கு கிடையாது. துஷார் தேஷ்பாண்டே ஒரு கூட இருந்தாலுமே ஆர்ச்சர் மாதிரி ஒரு பிளேயர், அதே மாதிரி ஃபசலக் ஃபருக்கி. ஏன்னா ஆர்ச்சரோட ரீப்ளேஸ்மெண்டா தான் ஃபசலக் ஃபருக்கி இருக்க போறாரு. ஏன்னா பிளேயிங் அபவுட் ஸ்பின் காம்பினேஷன் இப்ப நீ சொன்ன மாதிரி அசரங்கா, தீக்ஷனா 2 பேரையும் ஆட வைக்கிற மாதிரி தான் அவங்க பிளான் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா சஞ்சு ஆல்சோ லவ்ஸ் லைக் டு ஸ்பின்னர்ஸ். ஏன்னா வழியே இல்ல, காம்பினேஷனுக்கு ஆடிதான். அஸ்வின் சகலோட ஷூஸை வந்து தீக்ஷனாவும் அசரங்காவும் ஃபில் பண்ணுவாங்களா அப்படின்றது தெரியாது. ஏன்னா சஞ்சு லவ்ஸ் டு ரொட்டேட் அஸ்வின் சகல், அதுக்கப்புறம் ஜாம்பாவை கூட யூஸ் பண்ணி பயங்கரமா ரொட்டேட் பண்ணிட்டு இருந்தாரு. ஸோ இதெல்லாமே ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்க போகுது. ஆனா இதெல்லாமே அவங்க வீக்னஸா நான் பாக்குறேன். இன்னொரு முக்கியமான ஒரு வீக்னஸ் இருக்கு. லாஸ்ட் சைக்கிள்லயே அவங்களுக்கு இந்த பிரச்சனை இருந்துச்சு. இந்த பினிஷிங் டுவர்ட்ஸ் டெத் ஓவர்ல பேட்டிங் வந்து ஒரு ப்ராப்ளமாவே இருக்கு. அவங்க ரோமன் பாவெல்லாம் கொண்டு வந்து ட்ரை பண்ணாங்க, பட் இது பண்ண முடியல. இந்த வருஷமும் வந்து அதே ப்ராப்ளம் வந்து பர்சிஸ்டன்டா இருக்குன்னு எனக்கு தோணுது. ஆனா மறுபடியும் வந்து அங்க வந்து ஷிம்ரான் ஹெட்மேயர் மேல தான் ஒரு டிபெண்டன்சி வருது. அந்த வேலையை பண்றதுக்காக இவங்க வந்து சுபம் தூபேன்னு சொல்லிட்டு, சிவம் தூபே கிடையாது, சுபம் தூபேன்னு சொல்லிட்டு ஒரு அன்கேப் பிளேயர் எடுத்திருக்காங்க. லாஸ்ட் டைம் கூட ஆடினான்னு நினைக்கிறேன். லாஸ்ட் டைம் ஒரு மேட்ச் விளையாண்டாரு. அவர் மேலதான் டிபெண்டா போறாங்க. சோ ஐ திங்க் அது வந்து நீங்க மித்த டீம்ஸ் எல்லாம் வந்து பாருங்களேன், அவங்க வந்து எவ்வளவு ஒரு கடப்பார பினிஷர்ஸ் வச்சிருக்காங்க. பட் இந்த டீம் அந்த பினிஷர்ஸ் இல்ல. சோ தட் மே காஸ்ட் देम லாட் ஆஃப் மேட்சஸ். ஆமா, அதான் இட்ஸ் பியூர்லி டிபெண்ட் ஆன் ஹிட்டிங் ஃபார்ம் ஆஃப் ஹெட்மயர். தட் இஸ் அதுதான். அதாவது அது ஆக்சுவலா அவங்க அப்படிதான் நம்ம இப்பதான் பேசணும். அதை கனெக்ட் பண்ணி பார்த்தா அப்படியே இருக்கும். எப்படின்னா அவங்க ஒரு பிளேயர் கிளாரிட்டி கொடுத்துருப்பாங்க, அவர் குவாலிட்டியான பிளேயரா இருப்பாரு, அவங்க கடத்தி கொண்டு வந்திருப்பாங்க. அதே மாதிரிதான் ஹெட்மேயர் கடத்தி இவ்வளவு நாளா வந்து கொண்டு வந்துட்டு இருக்காரு. அவர் ஆக்சுவலா பெருசா ஃபார்ம்லயே இல்லாத போது அவர் ஃபார்ம் இல்ல, ஹிட்டிங் ஃபார்ம். T20 is all about hitting form, whether you can able to hit sixes. அதுவும் நீங்க பேட்டிங் அட் த எண்ட்னும் போது கொஞ்சம் வந்து கஷ்டம் தான். அதுவும் த்ரூ ஜுரேலுக்கு வந்து இப்போ கொஞ்சம் ரோல் வந்து மாற போற மாதிரி இருக்கு. ஸோ நம்ம அதை பத்தி நம்ம கேம் பிளான்லயுமே நம்ம பேசலாம். ஸோ வில் ஸ்ட்ரெயிட் அவே ஐ மீன் கோயிங் டு த கேம் பிளான், ஐ மீன் ப்ராபபிள் 12. ஸோ அதை வச்சு அப்படியே நம்ம கேம் பிளானுமே பேசலாம். டிக்கர்ல வந்து 12 எங்களோட 12 வெச் வேர் கொஞ்சம் வந்து செட்டப் பண்ணி நாங்க எடுத்துட்டு வந்திருக்கோம். ஸோ அந்த விதத்துல வந்து தீஸ் ஆர் த ப்ராபபிள் 12. ஸோ இதுல அப்படியே கேம் பிளானும் போயிடலாம், அப்படியே அது ஓடிட்டே இருக்கட்டும். ஸோ இந்த 12 த திங் இஸ் தட் மெயினா நான் வந்து நோட்டீஸ் பண்றது என்னன்னா, பட்லரை அவங்க வந்து விட்டு சஞ்சு சாம்சன் ஓபன் பண்ண போறாரு. நெக்ஸ்ட் அவர் தான் வந்து பட்லர் ரோலை வந்து பண்ண போறாரு. த்ரூ ஜுரேல் வந்துட்டு இஸ் கோயிங் டு டூ சஞ்சு சாம்சன்ஸ் ரோல். அப்படியே வந்துட்டு அதை வந்துட்டு அப்படியே அவங்க வந்துட்டு எடுத்து ஆக்சுவலா இது நிறைய பாட்டி பண்ணிருக்காங்க. அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் வந்து மும்பை இந்தியன்ஸ் டிகாக் இருந்தாரு. they have seen him, then இஷான் கிஷன் க்ரோ ஆனோனே அப்படியே ஷேடோல க்ரோ ஆனோனே வந்துட்டு ஓகே ஆள் வந்துட்டான். அப்ப ஃபாரினை வந்துட்டு ஆக்சுவலா இந்த ஸ்ட்ராட்டஜி எப்படி எப்பயுமே ஒர்க் அவுட் ஆகும்னா, தட் இஸ் வேர் மோஸ்ட் ஆஃப் த இந்தியன் பிளேயர்ஸ் பெர்ஃபார்ம் பண்ணாதான் டிராஃபி அடிப்பாங்கன்றது வந்துட்டு ஒரு கருத்து கிடையாது, டேட்டாவே பேக் பண்ணுது. ஸோ அதனால இந்தியன் பிளேயர்ஸ் ஏதாவது ஒரு ஃபாரின்
பட்லர் மாதிரி ஒரு பிளேயர், டிகாக் மாதிரி, அதாவது மும்பை இந்தியன்ஸ் டிகாக் வந்துட்டு ஒரு அளவுக்கு எப்படின்னா, ஆனா பட்லர் வந்துட்டு ராஜஸ்தான் ராயல்ஸ் பட்லர்ன்றவர் வந்துட்டு பாத்தீங்கன்னா அதை விட ஒரு 10 டைம்ஸ் டேஞ்சரஸான பேட்டர். அந்த மாதிரி ஆளுங்களை கூட இவங்க ரீப்ளேஸ் பண்றதுக்கு வந்து தயங்க மாட்டாங்க, ஈஸியா வந்துட்டு ரீடைன் பண்ணிக்கலாம். ஐ டோன்ட் வாண்ட் டு கோ இன்டு ஆக்ஷன் டைனமிக்ஸ். பட் ஆனா அந்த இடத்துல அவங்க விடுறாங்கன்னா, இந்தியன் பிரீமியர் லீக் இஸ் ஆல் அபவுட் க்ரூமிங் யங்ஸ்டர்ஸ் அண்ட் மேக்கிங் யுவர் ஹோல் டீம் டிபெண்ட் ஆன் இந்தியன்ஸ் அப்படின்ற ஒரு இதுல வந்து அவங்க கேம் பிளான்ல வந்து தெளிவாவே இருக்கு. எவ்வளவு பெரிய ஷூஸ் தெரியுமா அது ஃபீல் பண்றதுக்கு. ஆனா இப்ப அவர் இல்லாததை உண்மையிலே எனக்கு தெரிஞ்சு ஃபீல் பண்ணுவோமான்னு டு அ சர்டன் டிகிரி. பட்லர் இல்லைன்னு சொல்லி க்ளோஸா ஃபாலோ பண்றவங்களும் தெரியும். ஆனா வெளில இருந்து பாக்குறவங்களுக்கு எப்படி இருக்கும்னா, அதான் சஞ்சு இருக்கானே, துருவ் ஜுரல் தான் வந்து இந்தியா கார்டு இருக்கானே, அப்ப எவ்வளவு பியூட்டிஃபுல்லா அவங்க வந்துட்டு அதை பண்ணிருக்காங்க. அதுதான் ஐ லவ் அபவுட் ராஜஸ்தான் ராயல்ஸ். பட் எனிவே வீக்னஸ் எல்லாம் நம்ம டிஸ்கஸ் பண்ணாலும் இந்த இடத்துல அந்த கேம் பிளான் அவங்க வந்து கொண்டு வந்து துருவ் ஜுரேலோட பேட்டிங் இந்த மிடில் ஆர்டர், அது எனக்கு ஆக்சுவலா நான் பெருசா ஐ ஒன்ட் ரேட் இன் T20 ஃபினிஷரா வந்து அது ஆக்சுவலா ஃபினிஷரா ஒர்க் அவுட் ஆறதுக்கான ரீசனுமே இட் இஸ் அபவுட் ஹி எவ்ரி பிளேயர் வாண்டட் டு ஹிட் மிட் விக்கெட்ஸ். ஆனா இவர் வந்து மிட் விக்கெட் போக மாட்டாரு, போகாம அந்த ஏரியா ஆக்சஸ் பண்ணணும்னு பாக்குறாரு. அதனால ஃபர்ஸ்ட் வருஷம் தப்பிச்சுக்கிட்டாருன்னு தான் நான் பாப்பேன் நான் அவரை. ரெண்டாவது வரும்போதுதான் நீங்க பின்னாடி அடிக்கிறீங்கன்னு தெரிஞ்சுச்சுன்னா அதுக்கு ஒரு பிரைம் எக்ஸாம்பிள் சர்ஃப்ராஸ் கான். கெரியரே போயிடுச்சு. வந்து முடிச்சோடனே விராட் கோலியே வணக்கம் போட்டாரு, சலாம் போட்டுட்டு இருந்தாரு. ஒரு சீசன் முடிஞ்சோடனே பீப்புள் ஸ்டார்டட் டு ஃபைண்ட் அவுட், ஓகே அவனுக்கு வந்து ஸ்ட்ரைட்டா அடிக்கிற கேம் கிடையாது. அதனால வந்து பின்னாடி அது மாதிரி துருவ் ஜுரேல் லாக் பண்ணாங்கன்னா நாளைக்கு அவர் என்ன பண்ணுவாருன்றத பாக்குறதுக்கு நான் எக்ஸைட்டா இருக்கேன். ஐ நோ லைக் ஹவு ஹி வாண்டட் டு கோ அப்படின்றதெல்லாம் இருக்கு. பட் இப்போதைக்கு நமக்கு இருக்கிற டேட்டா வச்சு பார்த்தா கொஞ்சம் எப்படி சொல்றது, அண்டர் பெர்ஃபார்மிங் T20 பிளேயர் தான். பட் அவர் மேல ஒரு பெரிய ஓன்ஸ் இருக்கதான் நான் பாக்குறேன். வேற கேம் பிளான் ஆர் எனிதிங் ஆன் திஸ்? ஸோ எனக்கு என்ன அப்படின்னா, லைக் இப்போ நீ சொன்ன மாதிரி சஞ்சு சாம்சன் இஸ் கோயிங் டு கோ அட் த டாப். நிதிஷ் ராணா புதுசா எடுத்திருக்காங்க, அவர் வந்து நம்பர் 3 ஆட போறாரு. அவரோட ரோலுமே வந்து எப்படி இருக்க போகுதுன்னு எனக்கு ஒரு சின்ன இது என்ன மச்சி என்னன்னா, எஸ்எஸ்வி ஜெய்ஸ்வால் வந்து அவுட் ஆனார்னா நிதிஷ் ராணா வருவாரா, இல்ல டிஃபால்ட்டாவே ரைட் ஹேண்ட் லெஃப்ட் ஹேண்ட் காம்பினேஷன் பார்ப்பாங்களா, இல்ல நிதிஷ் ராணா வந்து வரப்போறாரா அப்படின்றது எனக்கு ஒரு ஃபர்ஸ்ட் கேள்வி. அதே மாதிரி அவங்களுக்கு இன்னுமே அந்த 6th bowling ஆப்ஷன் வந்து இல்லைன்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா வந்து பாத்தீங்கன்னா எப்பவுமே அந்த ப்ராப்ளம் உங்களுக்கு இருந்திருக்கு. ரயான் பராக் வந்து ரொம்ப ரேரஸ்டா வந்து 1 or 2 overs போடுவாரு. எப்பவுமே அந்த 5 bowling ஆப்ஷன்ஸ் வச்சுதான் அவங்க போவாங்க. ஸோ ஒரு பவுலர் அடி வாங்கிட்டாங்க, ஒரு பவுலரை டார்கெட் பண்ணி ஆடினாங்கன்னா எப்படி அவங்க பேக்கப் பண்ணுவாங்க அப்படின்றது வந்து எனக்கு ஒரு இதுவா இருக்கு. ஆக்சுவலி நீ இந்த ப்ராப்ளமும் வந்து காலகாலமா இருந்திருக்கு. ஆனா இந்த டைம் ஆக்சுவலி என்ன பண்ணா, அவங்களுக்கு நிதிஷ் ராணாவும் வந்திருக்காரு. ஸோ நிதிஷ் ராணாவும் வந்து அவர் வந்து நாட் அ வெரி கிரேட் பவுலர்லாம், பட் ஒரு 2 ஓவர் கை சுத்தக்கூடிய கேபபிலிட்டிஸ் இருக்கு. இந்த டைம் வந்து 2 பேர் இருக்காங்க. நிதிஷ் ராணாவும் ஒரு 2 ஓவர் போடலாம், ரயான் பராகும் ஒரு 2 ஓவர் போடலாம். ஸோ ஓகே மேனேஜபிள். இல்ல ஆக்சுவலா அது செம பாயிண்ட் ஹரி கொண்டு வந்தது. அது ஏன் அது ஒர்க் அவுட் ஆச்சுன்னா, நான் ஆக்சுவலா இந்த டீமை பத்தி நான் அனாலிசிஸ் பண்ணி நம்ம வென்யூ அனாலிசிஸ் பார்க்கும்போது திஸ் இஸ் ஒன் ஆஃப் த ரேர் டீம். 99% 120 பால் வந்து அவங்க பவுலர்ஸ் மட்டும் தான் போட்டிருக்காங்க, கையே மாறல. அதுக்கு என்ன ரீசன்னா, அவங்களோட ஃபிளெக்சிபிலிட்டி, அடாப்டபிலிட்டி அண்ட் குவாலிட்டி ஆஃப் த பவுலர்ஸ் விச் தே ஹேட். ரைட் நோ தே டோன்ட் ஹேவ். பட் த 20 overs யாரு வந்து கைமாத்த போறாங்கன்னு பார்த்தா, இட் இஸ் நாட் டு சே இவர் வந்து பண்ண மாட்டாரு பண்ணுவாருன்றதை தாண்டி ஒரு பிளேயராவே ராஜஸ்தான் ராயல்ஸ் பவுலிங் அட்டாக்கு ஒரு ரெஸ்பெக்ட் இருந்தது லாஸ்ட் சைக்கிள். அது யாருமே மறக்க முடியாது, ஒத்துப்பீங்கல்ல? லைக் இட் இஸ் ஆஃப்டர் குஜராத் டைட்டன்ஸோட இவங்க தான் குவாலிட்டி. ஏன்னா ட்ரெண்ட் பவுல்ட் இருந்ததுனாலதான் மெயினா. அங்க வந்து ஷமி மேனேஜ் பண்றாரு. பட் ஷமி இஸ் நாட் T20 அந்த அளவுக்கு பண்ண மாட்டாரு. இவங்கள்ட்ட அந்த அளவுக்கு வந்து ஏன் திருப்பி நாங்க லாஸ்ட் சைக்கிள் போறோம்னா, இந்த வாட்டி வந்துட்டு துஷார் தேஷ்பாண்டே, சந்தீப் சர்மா, அதுக்கப்புறம் வந்து மகேஷ் தீக்ஷனா, ஜோஃப்ராசர் ஸ்லாஷ் ஃபரூக்கி, அசரங்கா, இவங்க 20 ஓவர் வந்துட்டு, ஏன்னா நிறைய டைம் இவங்க எல்லாம் ஐபிஎல்ல வந்து ஓவர்ஸே கம்ப்ளீட் பண்ணாத ஆளுங்க. அதுக்குதான் நான் இந்த பாயிண்டே கொண்டு வரேன். 120 பால்ஸ் அவங்க கம்ப்ளீட் பண்ணிடுவாங்கன்னு நான் சொல்றேன் முன்னாடி இருந்த சைக்கிள் இந்த பிளேயர்ஸ். அப்ப பராக் வந்து தேவைப்படாது. ஓகே, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் என்ன சொல்றாங்க இவங்க, ஓகே தேர் கேம் பிளான் இஸ் டு கிவ் 20 ரன்ஸ். இப்ப எங்க பவுலிங் அட்டாக் வந்துட்டு டிஃபெண்டிங் பவுலிங் அட்டாக் இல்ல மச்சான், அவங்க அடிக்கணும்னு சொல்லி நினைக்கிறாங்க. த பாயிண்ட் இஸ் தட் உங்க பவுலர் அடிச்சீங்கன்னா 7 to 11 வந்துட்டு மிடில் ஓவர்ஸோட ஸ்டார்டிங் ஃபேஸ். அதுல எல்லா டீமே வந்து ஸ்லோ பண்ணுவாங்க. நீங்க அந்த ஓவர்ல தான் நீங்க சொல்ற ராணாவோ பராகோ நீங்க கொண்டு வரணும்னு நினைப்பீங்க, ஃபர்ஸ்ட் 6 overs யாராச்சும் அடி வாங்கிட்டாங்கன்னா. இப்ப அந்த 7 to 11 வந்து டார்கெட் பண்ணி அவங்க அடிச்சாங்கன்னு வச்சுக்கோங்க. நீங்க அடிக்கிறீங்கல்ல 20 ரன் பாரு, அபோ பாரார் வின்னிங் ஸ்கோரை கூட நீங்க 20 அடிச்சா கூட மேட்ச் பண்ணி. அதனால வந்து நான் என்ன சொல்ல வரேன்னா, இந்த ராஜஸ்தான் ராயல்ஸ் டீம் வந்து ஜெயிக்குது தோக்குன்றதை தாண்டி அவங்க கேம் பிளான் வந்துட்டு 7 to 11 கொஞ்சம் லெசர் விக்கெட் டேக்கர்ஸ் இல்லாத ஒரு ஓவரா வந்துட்டு இருக்கும். அந்த சமயத்துல யாராவது அடிச்சா கூட மகேஷ் தீக்ஷனா வந்து ஃபர்ஸ்ட் 10 அதாவது அவங்க என்ன பண்றதுக்கான பாசிபிலிட்டி இருக்கு தெரியுமா, ரோல் வந்துட்டு 10 overs தான் பிரிக்க பார்ப்பாங்க.
அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா மகேஷ் தீக்ஷனா வந்து டிஃபென்சிவ் பால் கரெக்டா. ஸோ அவரோட அந்த டிஃபென்சிவ் பெருசா விக்கெட் விழுவதை நான் ரெஸ்ட்ரிக்ட் பண்ணிடுவாரு. இப்போ ஆஷ்னாவை வந்துட்டு அவங்க எப்படி வந்துட்டு லாஸ்ட் மாதிரி யூஸ் பண்ணாங்களோ அந்த மாதிரி பண்ணாம ஆப்போசிட்டா பண்ணுவாங்க. என்ன பண்ணுவாங்கன்னா ஃபர்ஸ்ட் 3 ஓவர்ஸ் வந்து போட்டுருவாரு ஃபர்ஸ்ட் 10 ஓவர்ஸ்ல. அந்த 7 to 11 வந்து அந்த கேப்பை வந்து ஃபில் பண்ண விடும். ஆப்போனன்ட்டுக்கு வந்து எப்பயுமே அது ஆப்வியஸா தெரியாம வச்சுக்கணும். அவங்க ஒரு பவுலர் அட்டாக் பண்ணா பராக் வருவாரு, ராணா வருவாருன்னு தெரியும். ஒரு விக்கெட் கொடுத்தாலும் பரவாயில்ல, ஏன்னா இம்பாக்ட் பிளேயர் வந்துருவாங்கன்ற தைரியத்துல ஆப்போனன்ட் அடிப்பாங்க கரெக்டா. அதனால விக்கெட்டுக்குன்ற பயம் கிடையாது ராஜஸ்தானுக்கு. அதே மாதிரி பவர் பிளேல வந்துட்டு ப்ராப்பர் பவர் பிளே ஸ்விங் பவுலரும் இல்லைன்றப்போ அந்த 6 ஓவர்ல டார்கெட் பண்ணி எவனாவது ஒருத்தனை 4 ஓவர் போட விடாம பண்ணோம்னா 7ல இருந்து 11ல எவனா ஒரு டம்மி வரும், அந்த டம்மியை பொறிச்சிடலாம் அப்படின்னு இவங்க நினைப்பாங்க. அதுக்கு ராஜஸ்தான் ராயல்ஸோட கேம் பிளான் என்னவா இருக்கும்னா, நீ என்னதான் நீ பண்ணாலும் எவ்ரிபடி துஷார் தேஷ்பாண்டே, ஈவன் ஆர்ச்சர் எல்லாருமே அட்டாக்கிங் போலர்ஸ்னா ரன் கொடுத்து விக்கெட் எடுப்பாங்க. இப்போ ரன் கொடுத்துட்டு விக்கெட் எடுக்கிற இவங்க 2 பேத்துக்கு ஓகே. பட் நீங்க வந்துட்டு அந்த இடத்துல ஒரு ஆள் ஆப்போசிட் எண்ட்ல வந்துட்டு ரெஸ்ட்ரிக்ட் பண்றதுக்கு வேணும்னும் போது தீக்ஷனாவோட ஓவர் கண்டிப்பா 10 ஓவர் 3 ஓவர் அவர் போட்டவாரு. அவர் போட போற 4வது ஓவரும் வந்து 16 இல்லைன்னா 17வது ஓவர்ல தான் போடுவார். இப்போ பார்க்கும்போதுதான் அசரங்காவோட ரோல் வந்து உள்ளவர். அவர் விக்கெட் எடுக்காம இருக்கும்போது அவர் உள்ள வந்து அவரையும் வந்துட்டு கொத்து புரோட்டா போட்டு கொடுத்துருக்காங்க நிறைய வாட்டி கரெக்டா. அதனால என்ன பண்ணுவாங்கன்னா இந்த ஃபர்ஸ்ட் அந்த தீக்ஷனா ஒரு அந்த ஃபனல்ல ஃபர்ஸ்ட் 10 ஓவர்ஸ்ல தீக்ஷனா ஓவர்ஸ் வந்து எவ்வளவுக்கு எவ்வளோ அவங்க வந்து ரெஸ்ட்ரிக்ட் பண்ணி விக்கெட் எடுத்தோடனே ஹசரங்கா வந்து கொண்டு வந்து நெக்ஸ்ட் 10 ஓவர் செகண்ட் ஃபேஸ்ல வந்து அவர் தான் வந்துட்டு ஃபுல் பொறுப்பை வந்து எடுத்துப்பாரு. ஸோ இதுதான் அவங்க வந்து பண்ணுவாங்கன்னு சொல்லி நான் எக்ஸ்பெக்ட் பண்றேன். ஏன்னா அந்த டீம் அப்படிதான் இருக்கு. பவுலிங்கை வந்து நம்ம இப்படிதான் அவங்க மேனேஜ் பண்ண முடியும். பேட்டர்ஸ் வந்து ஹெவியா போலாம், நல்லா சேஸ் பண்றதுக்கான கேபிலிட்டி இருக்கு. வித் ஸ்கில்ஸ் நம்பர் ஆஃப் பால்ஸ் அதிகமா ஃபேஸ் பண்ணி அவங்க வின் பண்ணலாம். இட் இஸ் நாட் தட் தே கேன் கோ ஹார்ட் அப்படி கிடையாது. 220 அடிச்சாலும் அதை பிளான் பண்ணி நுவான்சஸா வந்துட்டு பில்ட் பண்ணி அடிக்கக்கூடிய கேபிலிட்டி இப்ப சஞ்சு சாம்சன் வந்துருச்சு. முன்னாடி வந்து அது இல்லாம இருந்தது. ஆஃப்டர் கேப்டன் லாஸ்ட் சைக்கிள் அவர் வந்து இம்ப்ரூவ் பண்றதுனால இந்த கேம் பிளான அவங்க வந்து கண்டிப்பா இம்ப்ளிமெண்ட் பண்றதுக்கான வாய்ப்பு இருக்கு. அது நிதிஷ் ராணா வந்து அட்டாக்கே பண்ண போறது கிடையாது. த்ரூ அவுட் அவர் அந்த 130லயே தான் ஆடுவாரு. அப்ப மத்தவங்க வந்துட்டு ஆடிப்பாங்க. பராகுமே இன்ஜுரியில இருந்து வந்தனால எப்படி ஆட போறாருன்னு சொல்லி தெரியல. ஸோ அதனால பவுலிங்கும் போடுவார். ஏன்னா இன்ஜுரி இருந்து வந்தாலே மோஸ்ட்லி பவுலிங் போடுறவங்க ரெஸ்ட்ரிக்ட் பண்ணுவாங்க. அப்ப ஆப்ஷன் படி பார்த்தா நிதிஷ் தான் ஃபர்ஸ்டா இருக்கிறதுக்கான பாசிபிலிட்டி இருக்கு. ஆனா அதுவுமே மேட்ச் அப் பவுலிங் தான். 2 ரைட் ஹேண்டர்ஸ் இருக்காங்கன்னு சொல்லிட்டு போன ஓவர் வந்து அசரங்கா அடிக்க விட்டோன்னு நிதிஷ் ராணாவை கொண்டு வர முடியாது. அப்ப சந்தீப்பை போட்டுட்டு நீங்க டெத் ஓவர்ஸ்ல இருக்கிற ஒரு ஓவரை நீங்க விட்டு கொடுக்கணும். இங்க விட்டு கொடுத்துதான் எடுக்க முடியும். ஸோ அதனால ரொம்ப வேலை சஞ்சுக்கு இந்த வாட்டி ஏகப்பட்ட வேலை இருக்கு. எப்பயுமே அப்படி இருக்காது. மூவிங் ஆன் டு நெக்ஸ்ட், அந்த டீமோட ஏசியன் விக்ரம் யாரா இருப்பாங்க? ஸோ லைக் அந்த டீமோட எக்ஸ் ஃபேக்டர். ஸோ என்ன பொறுத்தவரைக்கும் அந்த டீமோட எக்ஸ் ஃபேக்டர் யாரு அப்படின்னா ரயான் பராக். ஏன்னா மிடில் ஓவர்ஸ்ல இந்த 7 to 15ல இந்த வாட்டி நிதிஷ் ராணா நம்பர் 3 ஆனாலுமே நம்பர் 4 எனக்கு தெரிஞ்சு பராகா ஜுரேலான்ற ஒரு டைலமா இருந்தாலும் பராக் ஹோல்ஸ் லைக் அவர் ஃபினிஷுமே பண்ணிட்டு இருந்திருக்காரு ராஜஸ்தானுக்கு சக்சஸ்ஃபுல்லா. லாஸ்ட் சீசன் அவருக்கு உண்மையிலே ஒரு பர்பிள் பேட்சா இருந்துச்சு. ஸோ அதை அவர் கண்டினியூ பண்ணுவாருன்னு நான் நம்புறேன். ஸோ எக்ஸ் ஃபேக்டர் வந்து ரியான் பராக். ஸோ உங்களோடது? என்னோட எக்ஸ்பெக்டர் வந்து கேப்டன் சஞ்சு சாம்சன். ஏன்னா அவருக்கு வந்து ஃப்ரீடம் கொடுத்துருக்காங்க, ரைட் அடிச்சா இப்போ எக்ஸ்பிரஸ் பண்ண அப்படின்ட்டு இருக்காங்க. ஸோ வந்து பட்லர் என்ன பண்ணாரு, கொஞ்சம் வந்து ஃபர்ஸ்ட் 6 ஓவர்ஸ்ல பொறுமையா ஆடி அதுக்கப்புறம் ரன்ஸ் தேடிட்டு இருந்தாரு. பட் இந்த டைம் வந்து அந்த போர்டை வந்து மாத்தி ஓப்பனிங்ல நாங்க 2 பேரும் வந்து அட்டாக் பண்ண போறோம், பவர் பிளேல 70 அடிக்க போறோம் அந்த மாதிரி பண்ணதுனால அது சஞ்சு சாம்சன் வந்து எக்ஸ்பெக்டரா இருப்பாரு. என்னோட எக்ஸ்பேக்டர் வந்துட்டு எஸ்எஸ் ஜெய்ஸ்வால் வந்து சொல்லலாம். பட் ஐ வாண்ட் டு இந்த எக்ஸ்பேக்டரே நான் ஒரு டிஃப்ரெண்ட் பாயிண்ட் ஆஃப் வேண்டேஜ் பாயிண்ட்ல நான் சொல்லணும்னு நினைக்கிறேன். இட் இஸ் அபவுட் இந்த ஒரு பிளேயர் வந்து பெர்ஃபார்ம் பண்ணிட்டாருன்னு வச்சுக்கோங்களேன், திஸ் டீம் வில் லுக் குட் அப்படின்ற ஒரு பிளேயர்னா வனிந்து அசரங்கா. அவரோட பெர்ஃபார்மன்ஸ் வந்து ஒரு எக்ஸ்பேக்டர் கொண்டு வரும். அவர் பெர்ஃபார்ம் பண்ணிட்டாருன்னா அது ஒரு எக்ஸ்பேக்டர் தான். வந்தாலே வந்து வனிந்து அசரங்கோட அந்த பேட்ல வந்துட்டு முக்கியமான ஷாட்ஸ். ஏன் இதை சொல்றேன்னா அது வந்து கண்டிஷன்ஸ் பேஸ் பண்ணி தான். கவுஹாத்தில 2 மேட்ச் தான் ஆடுறாங்க, 5 மேட்ச் வந்து ஜெய்ப்பூர்ல. அங்க வந்து ஸ்லோ அண்ட் லோ பிச்சஸ். அசரங்கா பவுலிங்கும் தெரியும், ஆளும் ஷார்டரு, கீழே வந்துட்டு போடுறாரு. ஒன் ஆஃப் த லோ ரிலீஸ் இருக்கு ஒரு லெக் ஸ்பின்னர் இன் வேர்ல்ட் கிரிக்கெட் ரைட் நவ். அதே மாதிரி நம்பர் 1ஆவும் வேற ரொம்ப நாள் இருந்துட்டு இருந்தாரு. அது ஆர்சிபி கிரவுண்ட்ல அடிவாங்கன்னா செய்வாங்க யாரு போட்டாலும். அதனால இந்த கவுஹாத்தி 2 மேட்ச்ல அவர் அடி வாங்குவார். ஃபர்ஸ்ட் 2 மேட்ச்ல அடி வாங்குவார், அதுல சந்தேகமே கிடையாது. ஆனா அந்த 2 மேட்ச்ல அவர் பேட்டிங் பெர்ஃபார்ம் பண்ணிட்டு நெக்ஸ்ட் 5 மேட்ச்ல அவர் வந்து பவுலிங்ல இம்பாக்ட் பண்றதுக்கான பாசிபிலிட்டி வந்து நிறைய இருக்கு. அதே மாதிரி ஆஷ்னா பண்ணக்கூடிய ரோலை திங்க் டேங்க் வந்துட்டு யாரு மேலேயாச்சும் ஊத்தணும், எக்ஸ்டெண்ட் பண்ணணும், பேட்டிங் ஆர்டர் எக்ஸ்டெண்ட் பண்ணி பவுலர்ஸை வந்து கூட இம்பாக்டா கொண்டு வரணும். ஒரு எக்ஸாம்பிளுக்கு அப்படிதான் அவங்க வந்து பண்ணாங்க கரெக்டா. ஸோ அந்த விதத்துல அவங்க பண்ணணும். ஃபர்ஸ்ட் பேட்டிங் பண்ணிட்டு இருக்கும்போது ஃபர்ஸ்டே வந்துட்டு நார்மலா 5 பவுலரை வச்சிருவாங்க. வச்சுட்டு ஃபர்ஸ்ட் பேட்டிங் பண்ணிட்டு ஸ்கோரை பொறுத்து
அவங்க வந்து ஆட் பண்ணிப்பாங்க. அதாவது விக்கெட் விழுந்ததுன்னா இம்பாக்ட் பிளேயர் அப்படின்னும் போது அந்த இதுதான் அவங்க வந்து டிபெண்ட் பண்ணியிருப்பாங்க. ஸோ அந்த இடத்துல மணிந்த அசரங்கா வந்துட்டு ஆஷ்னா ரோல பிளே பண்ணி அவர் பண்ணிட்டாரு அப்படின்னா அவங்க இன்னொரு பவுலருமே கொஞ்சம் ஆடிக்கலாம்ல. ஆகாஷ் மத்வால் மாதிரி ஒரு டெத் ஓவர்ஸ்ல சந்தீப்க்கு வந்துட்டு ஒரு கை கொடுத்து ஒரு பவுலிங் போறதுக்கு குவிக் அண்ட் ஸ்கிடி நைஸ் ஸ்லோ பால்ஸ் எல்லாம் இருக்கும்போது அந்த அளவுக்கு அவர் இம்பாக்ட் பண்ணுவார் சொல்ல வரல. அது வந்து அசரங்கா பண்ணிட்டாருன்னா நீங்க ஆகாஷை கொண்டு வந்துடலாம். இப்போ அப்பனா யாரோட பெர்ஃபார்மன்ஸ் கையில இருக்குன்னா அது வனிந்துவோட இதுலதான். இன்னொரு மேட்டர் இப்போ ஆடி சொன்னதுல இருந்தே நான் சொல்றேன், பேசிக்கா அவங்க அட்டாக் பண்ணணும்னு வச்சுக்கோங்க. கீழே இருக்கிறவங்க ஃபார்ம்ல இருந்தா தான் அட்டாக் பண்ணுவாங்க, தைரியம் வரும். அது நிறைய பெரிய பெரிய லெஜெண்ட்ஸே வந்து சொல்லிருக்காங்க. உங்க டீம் வந்து லென்த்தனா இருந்ததுன்னா அட்டாக் பண்ணுவாங்க. ரோஹித் சர்மா அட்டாக் பண்ற காரணம் நம்பர் 8ல ஜடேஜா இருக்குது. அந்த மாதிரிதான் ஒரு எக்ஸாம்பிளா தான் மணிந்த அசரங்கா அடிச்சாருன்னா நம்பர் 8 வரையும் பேட்டிங் இருக்கும். இல்ல அப்படின்னா நம்பர் 5ல முடிஞ்சிரும் போது கொஞ்சம் வந்துட்டு கஷ்டம். சாரி, நம்பர் 7ஓட முடிஞ்சிரும் போது அவர் ஒரு எக்ஸ்பேக்டரா இருப்பாருன்னு நான் நினைக்கிறேன். அவர் தான் ஏஜென்ட் விக்ரம்னா அதுக்கு ஏத்த மாதிரி இருப்பாரு. அது வரையும் சாதாரண விக்ரம் வந்துட்டு ஏஜென்ட்டா மாறணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் அவரை. ஓகே, ஸோ அவங்க டீமோட அன்கேப்டு பிளேயர்ஸ் லைக் வைபவ் சூரியன்சி ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு பிக்கு. பட் எனக்கு வந்து அன்கேப்டு பிளேயரா வந்து இப்போ நீங்க ஆகாஷ் மத்வால் சொன்னேன், பட் எனக்கு வந்து குமார் கார்த்திகே வந்து இந்த அவே ஸ்பின் கண்டிஷன்ஸ்ல யூஸ் பண்றதுக்கான பாசிபிலிட்டி இருக்குன்னு நினைக்கிறேன். ஏன்னா அசரங்கா தீக்ஷனா 2 பேருமே ஓவர்சீஸ் பிளேயர்னால இப்போதைக்கு இருக்கிற கரண்ட் இதுல வந்து அவங்க 2 பேர்ல தான் ஆடே ஆகணும். ஸோ அப்படி பார்க்கும்போது குமார் கார்த்திகே யூஸ் பண்ணுவாங்கன்னு எனக்கு தோணுது. மெயினான ஒரு அன்கேப்டு பிளேயரை பத்தி பார்க்க போறோம். ஐ திங்க் இவர் தான் வந்து அக்ஷய் ப்ரோ சொன்ன மாதிரி அந்த பேட்டிங் அவங்க பார்த்துட்டு கடைசியில கொஞ்சம் ஒரு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும். அப்படிங்கும் போது சுபம் தூபே வந்து கண்டிப்பா கொண்டு வர போறாங்க. சுபம் தூபே வந்து சைட் மோஸ்ட் இம்ப்ரெசிவா பண்ணிருக்காரு. அண்ட் அந்த 6 ஹிட்டிங் எபிலிட்டிஸ் வந்து வச்சிருக்காரு. ஸோ நம்ம பார்த்துருப்போம், நம்ம வந்து போகும்போது பார்ப்போம் இந்த வெனியூ அனாலிசிஸ்ல 6 ஹிட்டிங் வந்து இந்த கிரவுண்ட்ல எவ்வளவு கஷ்டமா இருக்கு, 6 ஹிட்டிங் பிளேயர்ஸ் வந்து எப்படி கேம் வந்து சேஞ்ச் பண்ண போறாங்க. அதே மாதிரி இன்னொரு நம்ம ஆகாஷ் மத்வால் வந்து தெரியும் மும்பைக்கு வந்து எப்படி ஒரு இம்பாக்ட் கொடுத்துருக்காரு. அவர் வந்து கொஞ்சம் வந்து ஒரு ஷார்ட்டான பவுலரு, அந்த பாலை வந்து நல்லா ஸ்கிப் பண்ணுவாரு. ஸோ சப்போஸ் அவரையும் வந்து இம்பாக்ட் பிளேயரா கொண்டு வந்தா அவருக்கு ஒரு நல்ல இம்பாக்ட் கிடைக்கிற வாய்ப்பு இருக்கு. அதே மாதிரி யுத்வீர் சிங் சராக்னு ஒரு பேசர் இருக்காரு. இப் சப்போஸ் வந்து ஒரு இன்ஜுரியோ இல்ல ஒரு ஆஃப் டேவோ வந்தா அவரையுமே விளையாட வச்சு நல்லா இம்பாக்ட் கொடுக்கும். அவர் வந்து ஒரு டீசென்டான ஒரு 138 அபோவ் பேஸ்ல போட்டுருக்காரு. நல்லா பவுன்ஸ்மே எக்ஸ்பெக்ட் பண்ணக்கூடிய பவுலர். ஸோ அதே கண்டிஷன்ஸ் கொஞ்சம் பேஸ் பவுலிங் ஃப்ரெண்ட்லி கண்டிஷன்ஸ் போனா யுத்வீர் சிங் சராக்கையும் 11ல கொண்டு வரக்கான வாய்ப்புகள் கிடையாது. கரெக்ட். ஆக்சுவலா அதுல இருந்து நான் சொல்லுவேன், எனக்கு இந்த ஓவரால் செட்டப்லயே நான் ஒரே ஒரு ஆளை வந்து நான் பாக்குறேன்னா இட் இஸ் நாட் ஆகாஷ் மத்வால்னா அவர் என்ன பண்றான்னு தெரியும். ஆனா யுத்வீர் சிங் வந்துட்டு இஸ் அ ப்ராப்பர் ஃபாஸ்ட் பவுலர் மாதிரி. அவன் ஓடி வந்து பவுலிங் போடும்போது எல்எஸ்டிக்கு அவன் பவுலிங்கை நான் பாக்குறதுக்கே நான் உட்காந்து ரொம்ப கம்மியான ஆளுங்கள், ஐ எம் இன்க்ளூடிங் விராட் கோலி, எல்லா பிளேயருமே ஓவரால் ஐபிஎல்லையே எல்லா பிளேயரோட இதுமே ஒரு அந்த இப்போ மயங்க் யாதவ் வந்து பவுலிங் போடும்போது எப்படி இருக்குமோ அந்த மாதிரி ரொம்ப கம்மியான பிளேயர்ஸ் தான் வந்துட்டு எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும் வாட்ச் பண்றதுக்கு. அந்த மாதிரி ஒன் ஆஃப் த பிளேயர்ஸ்ல அந்த எல்எஸ்ஜில இருந்த எல்லா பவுலருமே அப்படிதான். அதுல இவனும் தான் ஒருத்தன். மோசின் கான் எனக்கு பார்க்க பிடிக்கும். அந்த மாதிரி இவன் வந்துட்டு இவன் இறங்கல, இன்ஜுரி ஆயிடுச்சு. ஆனா இவன் இறங்கினான்னு இட் இஸ் நாட் டு சே அவன் வந்து T20 நல்லா பண்ணுவான் அப்படின்றதுக்காண்டி கிடையாது. ஒரு அன்கேப்டு பிளேயர் வந்துட்டு எவ்வளவு பொட்டன்ஷியல் இருக்குன்னா யுத்வீர் சிங் தான் அதிக பொட்டன்ஷியல் இருக்கு. எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும் அவனை. ஐ ரியலி லவ் இஸ் பஸ். அது ஒரு ஆஸ்திரேலியன் மாதிரியே தான் ஓடி வருவான். அவன் பார்த்தாலே he doesn't resemble any ஆஸ்திரேலியன் ஃபாஸ்ட் பவுலர்ஸ். பட் ஆனா வந்துட்டு அவன் வந்து ஓடி வருது, அவன் அப்ரோச் எல்லாமே வந்துட்டு டாப் கிளாஸா இருக்கும். இந்தியன் டீம் கூட நெட் பவுலரா வந்து போயிருக்கான். ஐ லைக் தட். அந்த பையனோட ஆட்டிடியூடு, பவுலிங் ஸ்பீடு, கிளாக் பண்ணுவான் 140க்கு மேல அழகா கிளாக் பண்ணுவான். செம ஆட்டிடியூட் டுவர்ட்ஸ் த கேம். நான் அதை வாட்ச் பண்ணிருக்கேன். நான் ஐ வுட் லைக் டு see him somewhere இந்த சீசன்ல எங்கேயாச்சும். ஸோ இந்த மாதிரி ஆக்சுவலா நாங்க பிளேயர்ஸை பத்தி நிறைய வந்து போட்டிருக்கோம். யாரா அந்த பையன் சொல்லிட்டு ஒரு சீரிஸ், அது யூடியூப்லயும் இருக்கும், இன்ஸ்டாலையும் இருக்கும், டிஸ்கிரிப்ஷன்ல வந்து லிங்க் இருக்கும். ஜஸ்ட் கோ அண்ட் கமெண்ட் யுவர் தாட் ப்ராசஸ். ஏன்னா யூ குட் see தேர். இப்போ நாங்க வந்துட்டு அது ப்ராஜெக்ட் கோஷ் அப்படின்றத பத்தி கூட நாங்க போட்டிருந்தோம். அதுல எல்லாம் வந்துட்டு எப்படி ஆடுவாருன்னு நாங்க சொன்னோம்னா அதுல அடிக்ட் பண்ண மாதிரி அடிச்ச மாதிரியே அந்த வீடியோவுமே இருக்கும். ஸோ யூ குட் ஆல்சோ கமெண்ட் சே ஆமா அவர் அந்த மாதிரி தான் எனக்கும் தெரியாரு, இல்லை எங்களுக்கு மட்டும்தான் அப்படி தெரியுறாரா அப்படின்ற இதையும் நீங்க வந்துட்டு என்கேஜ் பண்ணிக்கலாம். தட் வுட் பி ரியலி ஹெல்ப்ஃபுல் அண்ட் கொஞ்சம் நல்லா இருக்கும். கிரிக்கெட்னா அதுதானே. லாஸ்ட் 3 இயர்ஸோட அவங்களோட பெர்ஃபார்மன்ஸ் அண்ட் ஸ்டாட்ஸ் வந்து இப்போ நான் டிக்கெட்ல போடுறேன் பாருங்க. ஸோ லாஸ்ட் 3 இயர்ஸ் வந்து பத்தி இப்பதான் நம்ம பேசணும். லைக் 2022ல லைக் அவங்க ஒரு ஃபைனலிஸ்டா இருந்தாங்க. ஆனா 23-24 அவங்களுக்கு பெருசா போல. ஸோ இந்த வாட்டியாச்சும் அவங்களுக்கு ஏதாவது ஒரு ஒளி தெரியுமா? இல்ல, என்னை பொறுத்தவரையும் வந்துட்டு ட்ராஃபியஸ் ஐ எம் அ பர்சன் ஹூ டசன்ட் கிவ் that is a result that is for people who watches and support them. I like last
சைக்கிள்ல இருந்த ராஜஸ்தான் ராயல்ஸ் வந்து ஒன் ஆஃப் மை ஃபேவரட் டீம் இந்த ஐபிஎல் ஹிஸ்டரி. அதாவது ஓவராலா நான் அட்மையர் பண்றேன்னு நான் சொன்னதுக்கான ரீசன் அந்த லாஸ்ட் சைக்கிள் மட்டும்தான். ஐ ஸ்டார்ட் டு பிகம் தேர் ஃபேன்ஸ் இன் டர்ம்ஸ் ஆஃப் தேர் அப்ரோச் டுவர்ட்ஸ் த கேம். ரொம்ப கிளினிக்கலு. ஸோ அந்த லாஸ்ட் 3 years பெர்ஃபார்மன்ஸ் வந்துட்டு ஒன் ஆஃப் த ஃபியூ டீம்ஸ் டு ஹேவ், ஐ மீன் இந்த அளவுக்கு ஓரளவுக்கு சக்சஸ் பார்த்தது வந்துட்டு அவங்க தான் வந்துட்டு பார்த்துருக்காங்க. 50% மேல வந்து வின் பர்சன்டேஜ் வச்சிருக்கிறதுல ஃபியூ டீம்ஸ்ல இவங்களும் ஒருத்தவங்க. அதுலயும் அந்த குவாலிஃபயர் அதெல்லாம், அதாவது எப்படின்னா ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல நீங்க வந்து விளையாடுவாங்க இவங்க, செகண்ட் ஹாஃப்ல அப்படியே நோஸ் டே அடிப்பாங்க. அதை மட்டும் அவாய்ட் பண்ணி தான் 3க்கு 3 கூட அடிச்சிருப்பாங்கன்னு தான் என்னோட எக்ஸ்பெக்டேஷன். ஏன்னா ஆன் பேப்பர் அவ்வளவு பியூட்டிஃபுல்லான ஒரு டீம். ஒரு மும்பை இந்தியன்ஸும் சிஎஸ்கேவும் கலந்த மாதிரி இருக்க மாதிரி எனக்கு ஃபீல் ஆகும். அந்த ட்ரெண்ட் போல் உள்ள வர்றது, ஆஷ் இருக்கிறது, இதெல்லாமே பார்க்கும்போது பியூட்டிஃபுல்லா இருக்கும். ஆர்சிபி, சகால் அந்த மாதிரி ஒரு எப்படி சொல்ற பவர் ஹவுஸா இருக்க மாதிரியே இருப்பாங்க. அவங்கவுங்க வேலையை அவங்கவுங்க பண்ணுவாங்க. யாருமே பெருசா டிபெண்டன்ட் இருக்காது. மூளையை மட்டும் யூஸ் அந்த 11 பேர் 12 பேர்ல எப்படி மூளை யூஸ் பண்ணி அடுத்தவனை பீட் பண்றேன்னு சொல்லி யோசிப்பாங்க. இதெல்லாம் பார்க்கும்போது ஆனா ஹோம் கண்டிஷன்ஸ்ல லாஸ்ட் 3 yearsல வந்துட்டு அவங்க கொஞ்சம் டிராபேக் இருந்திருக்கு. ஆக்சுவலா ஹிஸ்டாரிக்கலா பார்த்தா சிஎஸ்கே இருக்காங்கல்ல, அவங்களுக்கு ஈக்குவலா வந்து ஹோம் ரெக்கார்டு வந்து வச்சிருந்தவங்க ஏர்லி ராகுல் டிராவிட், வான்னு, ஷேன் வான், அந்த வாட்சன் இருக்கும் போதெல்லாம் வந்து மான்சிங் ஸ்டேடியம்ல அவ்வளவு பெரிய ரெக்கார்டு வச்சுட்டு இருந்தாங்க, நல்ல அன்பீட்டபிள் ரெக்கார்டா. பட் போக போக அது வந்து கொஞ்சம் குறைஞ்சதுனாலதான் அந்த டிராஃபி அடிக்காததுக்குமே அது ரீசனா இருக்கும். நடுவுல வேற வேற இதுல போய் கூட விளையாடுறதுனால ஒரு ரீசனா இருக்கிறதுனால லாஸ்ட் 3 years பெர்ஃபார்மன்ஸை வந்து இம்ப்ரூவ் பண்றதுக்கான டீம் வந்துட்டு ஆன் பேப்பர்ல இல்ல. அதனாலதான் பழைய டீமை பத்தி பேசிட்டு இருக்கேன். ஸ்பீக்கிங் அபவுட் ஹோம் கண்டிஷன்ஸ், எங்க ஏரியா உள்ள வராது. ஸோ ராஜஸ்தானுக்கு வந்து பாத்தீங்கன்னா 2 ஹோம் இருக்கு. அதை பத்தின இன்டெப்த் அனாலிசிஸா தான் இது இருக்க போகுது. லைக் எங்களோட ஃபாலோவர்ஸ்க்குமே வந்து பாத்தீங்கன்னா இது ரொம்ப பிடிச்ச செக்மெண்டா இருக்கும்னு நாங்க நம்புறோம். ஏன்னா வந்து இது வந்து ராஜஸ்தானுக்கு மட்டும் இல்ல, இந்த கண்டிஷன்ஸ்ல வந்து ஆட போற சிஎஸ்கே, மும்பை, ஆர்சிபி இந்த மாதிரி லைக் ஒரு பெரிய ஜாம்பவான்ஸான ஒரு பிரான்ச்சைஸான டீம்ஸ்க்குமே வந்து ரொம்ப எக்ஸ்பெக்டடா இருப்பாங்க. ஸோ ஸ்டே டியூன்ட். ஸோ அதான் பேசிக்கலா வந்துட்டு we can go straight away into it. ஏன்னா பேசிக்கா ஐ ஆல்வேஸ், ஏன்னா இந்த சீரீஸ் நீங்க வந்து பார்த்துட்டு தான் வந்திருப்பீங்க. யூ வுட் ஹவ் லைக் திஸ் சீரீஸ். ஸோ இது வந்து பிடிச்சிருந்தா இந்த வீடியோ லைக் பண்ணுங்க. ஏன்னா நிறைய பேருக்கு இந்த செக்மெண்ட் தான் பிடிக்கும்னு நான் நினைக்கிறேன். நான் ஆல்ரெடி வுட் ஹவ் வாட்ச் ஃபியூ வீடியோஸ் ஆல்சோ. ஸோ அந்த இதுல வந்துட்டு ஒரு டீம் வந்து டாஸ் வின் பண்ணா என்ன பண்ணணும், ஸோ வாட் இஸ் த வின்னிங் ஸ்கோர், அதெல்லாம் மட்டும் இல்லாம இன்னும் டீடைலானது இருக்கும். இது வந்து 2 கிரவுண்டுன்றதுனால ஐ ஹவ் நாட் டேக்கன் தட் எக்ஸ் ஃபேக்டர்ஸ் டேட்டா. ஏன்னா 2 கிரவுண்டே அனாலிஸ் பண்றதுனால கொஞ்சம் கன்ஃபியூசிங்கா இருக்கும், பம்பாடிங்கா இருக்கும். நிறைய பேர் டேட்டாவை கேட்கணும்னு நினைக்கிறவங்க கூட கொஞ்சம் அது இதா நினைச்சிருவாங்கன்றதுனால திஸ் டைம் ஐ ஜஸ்ட் கேம் அப் வித் டாஸ் ரிசல்ட் வந்துட்டு என்ன மாதிரி இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா மோஸ்ட்லி செகண்ட் பேட் பண்றவங்களுக்கு கொஞ்சம் ஃபேவரபிளா இருக்கிறதுக்கான பாசிபிலிட்டி இருக்கு. இந்த டேட்டா வந்து எந்த இயர் பேஸ் பண்ணது அப்படின்றத நான் வந்து மேலையும் போட்டிருப்பேன், ட்விட்டரும் கீழே டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கும். அதை ஃபாலோ பண்ணி அந்த இதை நீங்க எடுத்து கூட நீங்க முழுமையாக பாத்துக்கலாம். ஸோ வி கேன் கோ இன்டு தி ஆவரேஜ் ஸ்கோர். எது வந்து ஒரு ஓகேஷான ஸ்கோர் அப்படின்றத நம்ம வந்து பார்ப்போம். ஜெய்ப்பூரை பொறுத்தவரை இந்த ஸ்கோரை பார்த்தாலே தெரியும். ஒரு 180 இருக்கு அப்படின்னா ரீசெண்ட் டைம்ல நல்ல சென்னையுமே அந்த மாதிரி தான் மாறிடுச்சு. அதே மாதிரி ஜெய்ப்பூருமே வந்து இன்னும் எக்ஸ்ட்ரீமுக்கு வந்து போயிருச்சு. ஸோ அந்த விதத்துல லைக் ஐ வுட் சே திஸ் இஸ் ஸ்கோர் வேர் இட்ஸ் ஓகே. இப்போ உங்க டீம் வராங்க, ஒரு 185 அடிக்கிறாங்க, அரௌண்ட் தட் அடிச்சாங்கன்னா கேம் காம்படிட்டிவா இருக்கும்னு ஒரு அர்த்தம். சரி இதெல்லாம் ஓகே ப்ரோ, எவ்வளவு அடிச்சாதான் வின் பண்ணும் அப்படின்றத நம்ம நெக்ஸ்ட் வந்து நம்ம பார்ப்போம் நம்ம. ஸோ வந்துட்டு இதுல வின்னிங் ஸ்கோர் அப்படின்றது 194 ஹேஸ் டு பி த வின்னிங் ஸ்கோர். அது மட்டும் இல்லாம நீங்க உங்க டீம் வந்து 181 கீழே போயிருச்சுன்னா பாசிபிலிட்டி ஆஃப் லூசிங் இஸ் ஹையர் அப்படின்றத நம்ம சொல்ல வரோம். ஏன்னா வந்துட்டு ஈவன் யூ கேன் கம் டு மீ சேயிங் தட் என்ன நீ சொன்ன அது நடக்கல அப்படின்றது, ஐ வில் கிவ் யூ an explanation. that is good. if you want to know more about data, நான் அதை இன்டர்பிரேட் பண்ணி உங்களுக்கு சொல்றேன், இல்ல ஒரு வீடியோவா கூட நான் போடுறேன் நான். ஏன்னா there are a lot of people who wanted to understand data. ப்ராட்காஸ்ட்ல ஒன்ன போடுவாங்க, எதுக்கு போடுவாங்கன்னே தெரியாது. அதுல நிறைய தப்பாவும் இன்டர்பிரேட் பண்ணப்பட்டிருக்கு. ஸோ அதை நம்ம வந்துட்டு எவ்வளவுக்கு எவ்வளவு நம்ம வந்துட்டு டீட்டெயிலா நீங்க கேள்வி கேளுங்க, அதை நான் எக்ஸ்பிளைன் பண்றேன். அதுதான் எனக்குமே வேணும். ஸோ ஐ எம் அ ஸ்டாட்ஸ் பர்சன் ஹூ வாண்டட் டு அனலைஸ் த டேட்டா. ஸோ அதனாலதான் இதை நம்ம போடுறோம். ஸோ 194ன்றது ஒரு வின்னிங் ஸ்கோர் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். யா ஓகே மச்சி, லைக் இப்போதான் வந்து டாஸ் ஃபேக்டரை பத்தி பேசினேன். பேட்டிங் செகண்ட் தான் அதிகமா ஜெயிச்சிருக்காங்க. இந்த கிரவுண்ட்ல வந்து டியூ எக்ஸ்பெக்ட் பண்ணலாமா, இல்ல டியூ இருக்கா ஆல்ரெடி? இந்தியன் கிரவுண்ட் எல்லா கிரவுண்ட்லயுமே டியூன்றது ஒரு ஃபேக்டரா இருக்கும். அப்படி செகண்ட் பேட்டிங் பண்றவங்க வின் பண்றாங்கன்னா, அதிகபட்சம் வின் பண்றாங்கன்னா அதுக்கு டியூன்றது ஒரு ஃபேக்டர் இருக்கு. அதை வச்சே போயிடலாம். இப்போ 19 வருவாங்க, அது டியூ இருக்குன்னு சொல்றான். எப்பெல்லாம் ஒரு டீம் வந்து ஃபர்ஸ்ட் பேட் பண்ணி அதிகமா வின் பண்ணுது ஒரு கிரவுண்ட்ல, அங்க டியூன்றது கம்மியா இருக்கும்னு அசியூம் பண்ணிக்கலாம். அந்த மாதிரி இந்த கிரவுண்ட்ல இருக்கிறதா நம்ம அசியூம் பண்ணிக்கலாம். நாளைக்கு அதை பார்த்துட்டு இல்லைன்னு சொல்லி வந்து கேட்டீங்கன்னா அதுக்கும் நான் பதில் வச்சிருக்கேன். நோட் பண்றா.
ஓகே, நெக்ஸ்ட் ஸ்லைடு பேசர்ஸ் vs ஸ்பின்னர்ஸ். ஸோ இதுதான் ரொம்ப எல்லாருமே இன்ட்ரெஸ்டடா பார்ப்பாங்க. ஏன்னா ஒரு டீம்லயும் யார் அவங்களோட பேசர்ஸ், யார் அவங்களோட ஸ்பின்னர்ஸ் அப்படின்றது வந்து எல்லாருமே அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி வச்சிருப்பாங்க. ஆப்ஷன்லயுமே வந்து பார்த்து வச்சிருப்பாங்க. அப்படி இருக்கும்போது இந்த டீம்ல அஸ்வின் சகால் இல்லாதது எந்த அளவுக்கு இம்பாக்ட் பண்ணும்? ஆக்சுவலா ஜெய்ப்பூரை பொறுத்தவரையும் அஸ்வின் சகால் இருந்து அவங்க ஆடின மேட்சஸ் வந்துட்டு பார்க்கும்போது அந்த குவாலிட்டி டிஃபரன்ஸ் வந்து அப்படி கண்ணு முன்னாடி வந்து தெரியுது. இந்த பேட்டிங் பிச்ல கூட 8.9 வந்து கொடுத்து ரெஸ்ட்ரிக்ட் பண்ணி அழகா வந்துட்டு பண்ணியிருக்காங்க. ஸோ இதுல என்ன முக்கியமான மேட்டர்னா அவே கண்டிஷன்ஸ் நம்ம சிஎஸ்கே, ஆர்சிபி அந்த மாதிரி டீம்ஸ்லாம் வந்து பேசும்போது இதான்பா அவே கண்டிஷன்ஸ். ஸோ இந்த கிரவுண்ட்ல வந்து ஸ்பின்னர்ஸ் கம்மியா இருக்கிறதுனால சிஎஸ்கே ஃபேன்ஸ்லாம் அப்படியே சிஎஸ்கேல சேப்பாக்கில் ஆடுற ஆளுங்களே கூட இங்க வந்து ஆடலாம். அந்த மாதிரியான ஒரு கிரவுண்டுன்றதை நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். பேசர்ஸ் நீங்க எடுத்துட்டு வந்தீங்கன்னா அடி வாங்கிடுவீங்க அப்படின்றது ஒண்ணு இருக்கு. பட் ரன்ஸ் பெர் விக்கெட்ன்றதை நீங்க வந்து பேசிக்கலா பார்த்தா இன்னும் 49 ரன் கொடுத்து ஒரு விக்கெட் எடுக்கிறாங்களா ஸ்பின்னர்ஸ்ன்ற மாதிரி அவுட்லுக் இருக்கலாம். T20ல ஒரு டீம் வந்து 180க்கு 2 ரெஸ்ட்ரிக்ட் பண்றது பெட்டரா 200 for 7 நீங்க வந்து 5 விக்கெட் எடுத்துனேன், 5 விக்கெட் எடுத்து நானு, ஆனா 20 ரன் எக்ஸ்ட்ரா கொடுத்துட்டேன் அப்படின்னும் போது விச் ஆப்ஷன் யூ வுட் சூஸ்? ஸோ லெசர் ரன்ஸ் தானே. ஸோ அதனால வந்துட்டு அதை ரெஸ்ட்ரிக்ட் பண்ணக்கூடிய இதுல இன்னொரு மேட்டர், ஒரு ஸ்பின்னரோ ஒரு பேசரோ ரன்ஸ் பெர் ஓவர் வந்து அவர் கம்மியா கொடுத்துருக்காங்க அப்படின்னா என்ன அர்த்தம்னா அவங்களை அடிக்கணும்னு நினைக்கும் போது ஒழுங்கா மிடில் பண்ண முடியாம ஃபால் ஷாட்ஸ் நிறைய ஆடுறாங்கன்னு அர்த்தம். ஸோ இந்த கிரவுண்ட்ல அதுவுமே ஒரு ஃபேக்டரா இருக்கும். அதனால தீக்ஷனா வந்து அட்டாக் பண்ண வந்தா he will get 2 wickets. if not he will go with ப்ராப்பர் எக்கானமின்ற ஒரு எக்ஸ்பெக்டேஷன் தான். அதனாலதான் வந்துட்டு இந்த காம்பினேஷன் ஆஃப் ஹசரங்கா அண்ட் தீக்ஷனா ரொம்ப இம்பார்ட்டன்டா இருக்கும் அப்படின்னு நம்ம பாக்குறோம். நம்ம இம்பார்ட்டன்ட் பத்தி பேசும்போது we can go into the phase wise. இது எந்தெந்த ஃபேஸ்ல எப்படி இருக்கும் அப்படின்றதுமே நம்ம வந்து பார்க்கலாம். ஸோ மச்சி லைக் ஏன்னா வந்து ராஜஸ்தானோட ஸ்ட்ரென்த்தே வந்து அவங்களோட பவர் பிளே பவுலிங்கா தான் இருந்துச்சு. லைக் போல்ட்டு, அதுக்கப்புறம் சந்தீப் சர்மா, பிரசித் கிருஷ்ணா இவங்க எல்லாரும் போடும்போது ஸோ இந்த மாதிரி வந்து ஜோஃப்ரா ஆர்ச்சர், அப்புறம் துஷார் தேஷ்பாண்டே, ஸோ அந்த மாதிரி லைக் ஆகாஷ் மத்தவாலை இன்ட்ரடியூஸ் பண்ணுவாங்க அப்படின்ற மாதிரி தான் நான் பாக்குறேன். ஸோ அதே மாதிரி டெத் ஓவர்ஸ்லயுமே போல்ட் கிடையாது, மிடில் ஓவர்ஸ்ல வந்து சகால் அஸ்வின் கிடையாது. இதெல்லாம் வந்து அவங்களுக்கு எந்த அளவுக்கு இம்பாக்ட் கொடுக்கும் இந்த மாதிரி கிரவுண்ட்ல, இந்த கண்டிஷன்ஸ்ல? ஃபர்ஸ்ட் வந்து நீங்க சொன்ன மாதிரி பவர் பிளேல வந்து ட்ரெண்ட் போல்ட் ரொம்ப இம்பாக்ட்ஃபுல்லா இருந்திருக்காரு. அதே மாதிரி இன்னொரு நம்ம இந்த வீடியோல வந்து ஒருத்தரை பத்தி வந்து பேசல, அவேஷ் கான். அவர் எப்பெல்லாம் வந்து அந்த செகண்ட் ஸ்பெல் எடுத்திருக்காரோ, அந்த மிடில் ஓவர்ஸ்ல பவுலிங் போட்டிருக்காரோ, அவர் he has been wicket taker லாஸ்ட் ரெண்டு இயர்ல he has been the most improved Indian bowler in the IPL. அந்த மாதிரி ஒரு வச்சு இந்த கண்டிஷன்ஸ்க்கு வந்து அவங்க நல்லா பெர்ஃபெக்ட்டா யூஸ் பண்ணாங்க. பட் இந்த குவாலிட்டி பாருங்க, ட்ரெண்ட் போல்ட்ல இருந்து ஜோஃப்ரா ஆர்ச்சர், அவேஷ் கான்ல இருந்து துஷார் தேஷ்பாண்டே, அஸ்வின்ல இருந்து தீக்ஷனா, சஹல்ல இருந்து வனிந்து அசரங்கா. சோ அந்த குவாலிட்டி பாருங்க, இட்ஸ் லைக் ஃபர்ஸ்ட் லெவல்ல இருந்து தேர்ட் லெவல் பிளேஸ்க்கு வந்து வந்துருச்சு. சோ இந்த மாதிரி ஒரு பவுலிங் அட்டாக் வச்சு அவங்க வந்து டிஃபனே பண்ண முடியாது. அண்ட் டெத்ல இல்ல ஆக்சுவலா முன்னாடியே அவங்களுக்கு டெத்ல வந்து அடிதான். சந்தீப் வந்துட்டு ஏதோ வந்துட்டு இன்ஜுரி ரீப்ளேஸ்மெண்டா வந்து சந்தீப் சர்மா பண்ணனால அது இப்ப சந்தீப் சர்மா அதனாலதான் ரீடீன் பண்ணி எம்எஸ் தோனி சிஎஸ்கேக்குன்னா சந்தீப் சர்மாடா எங்களுக்கு அப்படின்னு அடிச்சானுங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு ஆங்கிள் வந்து பார்க்கும்போது நான் இதுல என்ன கன்வே பண்ணணும்னு நான் நினைக்கிறேன்னா மெயின் மேட்ரு, இஃப் பீப்புள் ஆர் நாட் அண்டர்ஸ்டாண்டிங் துஷார் தேஷ்பாண்டே அண்ட் ஜோஃப்ரா ஆர்ச்சர்ஸ் ரீசெண்ட் எவல்யூஷன் அஸ் அ நியூ பால் பவுலர்ஸ், அதை நோட்டீஸ் பண்ணியிருந்தீங்கன்னா இட்ஸ் குட் ஃபார் ராஜஸ்தான் ராயல்ஸ். ஆடி சொல்றது எல்லாமே அண்டர்ஸ்டாண்டபிள் பிஃபோர் திஸ் ஐபிஎல். பட் இந்த ஐபிஎல் முடிஞ்சோடனே ஒரு வருஷம் இருந்தது இல்லையா, அந்த வருஷத்துல வந்து அந்த எவால்வ் ஆன பிளேயர்ஸ்ல துஷார் தேஷ்பாண்டேவோட அவுட் ஸ்விங் ஒன்னு, ஜோஃப்ரா ஆர்ச்சரோட இன் ஸ்விங், இது ரெண்டுமே அவங்க நியூ பால் பவுலரா நல்லா வளம் வர்றதுக்கான ஒரு இது இருக்கு. அப்படி இல்லை அப்படின்னா வந்துட்டு கொஞ்சம் வந்து எப்படி சொல்றது, சீப் ஸ்டார்க் அப்படின்னு சொல்லுவாங்க ஆப்கானிஸ்தான் ஃபரூக்கியர், அந்த மாதிரி நியூ பால் வந்து கொஞ்சம் ஸ்விங் பண்றதுக்கான பாசிபிலிட்டி இருக்கு. அதுவும் அவர் எப்பயுமே ஓவர் த விக்கெட்ல இருந்து வராம அரௌண்ட் விக்கெட்ல இருந்து ஸ்டார்ட் பண்ணுவார். அது ஒரு பியூட்டி, அது ஒரு ஆங்கிளே ஒரு தனி வீடியோவே போடலாம். அந்த அளவுக்கு ஒரு அவரோட தாட் ப்ராசஸ் வந்துட்டு சில டிஃப்ரெண்டான ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூல இருக்கும். அவர் ஹைட்டை வந்து ரெஸ்ட்ரிக்ட் பண்ண, அதை பத்தி நான் போடுறேன் ஐபிஎல் டைம்ல வில் கம் டு நோ. ஏன்னா எதனால அவர் விக்கெட் எடுத்தாருன்னு பேசும்போது நம்ம அப்ப பேசலாம். அதே மாதிரிதான் ஆகாஷ் மதுவால் எடுத்ததுக்கான ரீசனுமே அவரோட பிசிக்கல் ஆட்ரிபியூட் இருக்கு, அவரோட ஆங்கிள் இருக்கு, இது எல்லாமே ஒரு பெரிய ஃபேக்டர் தான். ஸோ அதெல்லாம் நீங்க இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கா நீங்க தெரிஞ்சுக்கணும்னு நீங்க நினைச்சீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இட் வில் பி an interesting conversation. If you ask me அதெல்லாம் நீ எதை வச்சு சொல்ற அப்படின்னு கேட்டா, you can come in person in Vita Cricket Instagram, ping me, I'll send you the write-ups, I'll send you my data. You can have anything because everything is owned by us. Nothing we have got it from anybody. அதனாலதான் அந்த தைரியமா நாங்க வந்துட்டு சார்ட்ல இருந்து எல்லாத்தையுமே நாங்க போடுறோம். You can come and we can discuss lot more. ஸோ அந்த விதத்துல துஷார் தேஷ்பாண்டே பத்தி நல்லா புரிஞ்சுக்கோங்க. ஈஸா நல்லா அவுட் ஸ்விங் பவுலர் ஆயிட்டு இருக்காரு. அதே மாதிரி ஜோஃப்ரா ஆர்ச்சர் இங்கிலாந்துக்கு வந்து நியூ பால் எடுத்தாரு, நல்ல சக்சஸும் பார்த்தாரு.
ஜெய்ஸ்வால் வந்து அவுட் பண்ணதும் அவர் தான். நான் சொன்ன மாதிரி இன்ஸ்விங் ஃபார் ரைட் ஹேண்டர்னா அவுட் ஸ்விங் ஃபார் லெஃப்ட் ஹேண்டர், அதுல தான் வந்து ஜெய்ஸ்வாலையும் எடுத்தாரு. ஸோ அந்த ஒரு இதுல எவால்வேஷன் வந்து நல்லா இருக்கு. தீக்ஷனா வந்து நல்ல ஒரு டிஃபெண்டிங் பவுலரா உள்ள வந்துட்டு இருக்காரு. வீக்னஸ் வந்து புரிஞ்சுக்க முடியுது. பட் இப்போ இருக்கிறத வச்சுதான் நம்ம பேச முடியும். வி கான்ட் கோ பேக் டு த லாஸ்ட் சைக்கிள்ல. ஸோ அந்த ஒரு ஆங்கிள் பார்க்கும்போது டெத் ஓவர்ஸ் வந்து சந்தீப் சர்மா மேல ஒரு பெரிய ப்ரெஷர் வந்துட்டு கண்டிப்பா இருக்கு. அது வந்து தீக்ஷனாவும் கொஞ்சம் கை கொடுப்பாரு அப்படின்ற ஒரு நம்பிக்கையில அவங்க வந்து போனா. இதுல மெயின் ஃபேக்டர் என்னன்னா நியூ பால்ல வந்து கொஞ்சம் அலையும், அதனாலதான் எக்கானமி கம்மியா இருக்கு. நம்ம சிஎஸ்கேவெல்லாம் பார்த்ததோட சிஎஸ்கே சேப்பாக்ல 53 ஃபார் 1, இங்க 49 ஃபார் 1 அப்படின்னா அடிக்க போனாங்கன்னா ஃபால் ஷாட்ஸ் நிறைய கிரியேட் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டி இருக்கிறதா தெரியுது. நீங்க வந்து ரன்ஸ் பெர் டிஸ்மிஷலும் பாருங்க, கம்பேர்ட் டு மிடில் ஓவர்ஸ் மேல வந்துட்டு அதிக கம்மியா இருக்கு. அப்ப வந்துட்டு அடிக்க 33 ரன்ஸ்க்கு ஒரு விக்கெட் விழுகும்னு அர்த்தம். ஸோ தட் இஸ் த திங். ஸோ பேசிக்கலா பார்த்தா ஒரு 50 ஃபார் 2ன்னு இருப்பாங்க. நல்ல பவர் பிளே ஸ்கோரே 50 ஃபார் 2ன்னு அர்த்தம். அப்போ பவர் பிளே கொஞ்சம் அலையும். ஸோ இதுக்கான பொட்டன்ஷியல் வந்து துஷார்ட்டையும் இருக்கு, இவர்ட்டையும் இருக்கு. பட் சொன்ன லெவல்ல இருக்குன்னா நம்ம பவுல்ட்ட வந்து ஹிஸ்டரியில யாரோடையுமே கம்பேர். பும்ராவே வந்து நியூ பால்ல வந்துட்டு ட்ரெட் பவுல்ட் அளவுக்கு ஃபர்ஸ்ட் ஓவர் வர முடியாது. அதுதான் உண்மை. ஸோ அப்படின்னும் போது தட் இஸ் வாட் யூ குட் ஃபைண்ட் ஹியர். பவர் பிளே கொஞ்சம் ஒரு முக்கியமான ரோலா இருக்கும். மற்றபடி அதுக்கப்புறம் போயிட்டு அவ்வளவுதான், வண்டி ஏறி போயிட்டு ஸ்லோப் தான், ஆக்சிடென்டே கொடுக்காம போயிட்டே இருக்கும் வண்டி. ஸோ வி கேன் யா. ஸோ அவங்களோட இன்னொரு ஒரு ஹோம் இருக்கு, லைக் அதை பத்தி நம்ம பார்த்துடலாம், கவுஹாத்தி. ஸோ யா, கவுஹாத்தில 2 மேட்ச் தான் ஆடுறாங்க. அதனாலதான் கவுஹாத்தியை வந்து நாங்க செகண்டா போட்டிருக்கோம். அது வந்து சிஎஸ்கேவோட மேட்சும் இருக்கிறதுனால ஒரு லிட்டில் பிட் ஆஃப் ஒரு ஸ்னீக் பிக் மாதிரி காட்டிட்டு அப்படியே கடந்து போயிடலாம். நம்ம பேசிக்கலா வந்து பாத்தீங்கன்னா இங்க வந்துட்டு நம்ம சொன்ன மாதிரியே செகண்ட் பேட்டிங் பண்றவங்க 40% தான் வந்து ஜெயிக்கிறாங்க. ஸோ அப்ப இங்க வந்து டியூ வந்து கம்மியா இருக்கக்கூடிய ஒரு கிரவுண்டா இருக்கும். ஸோ அது ஒண்ணு. ஸோ நெக்ஸ்ட் நம்ம ஸ்ட்ரெயிட்டாவே வந்துட்டு ஆவரேஜ் ஸ்கோர் போயிடலாம் நம்ம. ஸோ இங்க வந்துட்டு பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல பேட்டிங் பண்றவங்க வந்துட்டு வச்சு கிழிச்சு எடுத்திருக்காங்க. 2022ல இருந்து எடுத்த டேட்டா இது. ஸோ அப்படின்னும் போது லுக் அட் த ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் அண்ட் செகண்ட் இன்னிங்ஸ். ஸோ சொன்ன மாதிரி ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல 200னா செகண்ட் இன்னிங்ஸ்ல 185 போது ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் பண்ணி நல்லா பேட்டிங் பண்ணாலே உங்களுக்கு ஆல்மோஸ்ட் ரிசல்ட் வந்துரும்னு அர்த்தம். ஸோ அப்போ ஃபர்ஸ்ட் இன்னிங் பேட்டிங் பண்ணா எவ்வளவு அடிச்சாலும் நான் ஜெயிப்பேன் நான் அப்படின்றதுக்கு தான் நம்ம நெக்ஸ்ட் நம்ம பார்ப்போம் நம்ம. ஸோ எக்ஸாக்டா வந்துட்டு உங்க டீம் வின் பண்ணணும்னா எவ்வளவு ஸ்கோர் அப்படின்றது எனக்கு தெரிஞ்சு இது என்ன சொல்ல வருதுன்னா ஃபர்ஸ்ட் பந்திலே போனா எல்லாம் கிடைக்கும் அந்த மாதிரி. ஆமா, இருந்தாலும் 200 போதுமா அப்படின்னு ஒரு டவுட் இருக்கும். இந்த அடி அடிக்கிறானுங்களே, இது என்ன குட்டி சின்ன சாமியான்னு ஒரு டவுட் வரும். எவ்வளவு ஸ்கோர்ன்றத நம்ம நெக்ஸ்ட் பார்ப்போம். வின் பண்ணணும்னா 203 அடிக்கிறாங்க 3 ரன்ல. அப்படின்னா T20ன்றது 3 ரன்ல தான் டிசைட் ஆகும். ஸோ தட் இஸ் ஹவ் தி திங் இஸ் தட் 184 கீழ அடிச்சாங்கன்னா தோத்துருவாங்க. ஹை ப்ராபபிலிட்டி தான். 203க்கு மேல அடிச்சு ஒழுங்கா பவுலிங் போடாம 6 ஃபுல் டாஸ் போட்டாங்கன்னா அதுக்கு நான் பொறுப்பு இல்ல. அவர் பவுலிங் போட்டவரே நான் பொறுப்பு இல்லைன்னு சொல்லிடுவாரு. ஸோ 203 இஸ் a safer score to win the game. So next we can move. Okay. So bases versus spinners. அடி இத பத்தி என்ன நினைக்கிறேன்? இது வந்து ஒரு கிரேவ்யார்ட் ஃபார் பேசஸா தான் இருந்திருக்கு. பேஸ் பவுலிங் போட்டாலே வச்சிருக்காங்க. கம்பேரிட்டிவ் ஸ்பின்னர்ஸ் வந்து கொஞ்சம் பெட்டரா போட்டிருக்காங்க. இல்ல அது இம்பாக்ட் பிளேயர் வந்ததே அது ஒரு கதை தான். நம்ம ஐபிஎல் சமயத்துல நம்ம டீடைலா பேசுவோம். ஏன்னா மேட்ச்ல லைவ் வந்து நிறைய போடுவோம். அது ஷெட்யூலுமே நம்ம இன்ஸ்டாகிராம்லயுமே இருக்கும். நீங்க அதை டைமிங் பார்த்து பொறுமையா அலாரம் வச்சு கூட வரலாம். ஸோ வில் டிஸ்கஸ் லாட் ஆஃப் திங்ஸ். நீங்க எது வேணா சொல்லுங்க, அதை நம்ம கரெக்டா கன்வே பண்ணி ட்ரை பண்ண டெலிவர் பண்ணலாம். ஸோ த திங் இஸ் ஆல்மோஸ்ட் இட் இஸ் சேம். ஸோ அதனால எந்த ஒரு இதுவுமே கிடையாது. ஃபாஸ்ட் பவுலர்ஸ் போட்டா அடிப்பாங்க. டிஃபென்சிவ் பவுலர்ஸ் இருக்கிறது பெட்டர் கவுஹாத்தில. அவ்வளவுதான். சின்னசாமி மாதிரியே தான் நீங்க பாத்துக்கணும். ஐ திங்க் தட்ஸ் இட் இந்த எங்க ஏரியா உள்ள வராத இது ரெண்டு டீமோட நியூஸ், எனி இன்ஜுரி கன்சர்ன்ஸ், லேட்டஸ்ட் அப்டேட்ஸ். இங்கிலாந்து வேற ரொம்ப கண்டிஷன்ஸ்க்கு ஆக்சுவலா நான் இல்ல மச்சான். நான் என்ன சொல்றேன்னா அந்த ராப்கியோட இது வந்து இது ரீசெண்டா நான் பார்த்தேன். ஆக்சுவலா ரொம்ப ஹார்ஷா இருந்துட்டு இருக்காங்க கொஞ்சம். நாட் ஆன் ஆர்ச்சரை வந்து ரொம்ப ஒரு மாதிரி ஆர்ச்சர் இஸ் த பாசிட்டிவ். ஆர்ச்சர் தான் பாசிட்டிவ். பட் ரூல் போட்டது வந்து தெரியும். பட் எனிவே அவங்க அலோவ் பண்ணாம போய் அந்த இதை வந்து என்ன பண்ணுவாங்கன்றதை தாண்டி இன்ஜுரி கன்சர்ன்ஸ் இல்லாம ரொம்ப நாள் கழிச்சு அவர் வராரு. ஆஷஸ் வர போகுதுன்றப்ப அதை மேபி அவங்க யூஸ் பண்ணுவாங்க. இதை தாண்டி பெருசா இருக்கா எதுவும் இந்த மாதிரி இன்ஜுரிஸ் கன்சர்ன்ஸ் இல்ல பிரச்சனை பண்ற பிளேயர்ஸ்? ஆக்சுவலி பெருசா எதுவும் இல்ல. ஆனா வந்து ரியன் பராக் வந்து அவங்களோட எக்ஸ்பர்ட் ரியன் பராக் வந்து ஒரு இன்ஜுரியில இருந்து வராரு. சோ அவர் எப்படி பேட்டிங் ஆடுவாரு, அவர் பவுலிங் போடுவாராங்கிறது ஒரு கொஸ்டினா இருக்கு. பவுலிங் போடுவாரா? கரெக்ட். இன்ஜுரியில இருந்து வந்தா வந்துட்டு பவுலிங் போடுறது கொஞ்சம் ரெஸ்ட்ரிக்ட் பண்ணுவாங்க. மேபி அது ஒண்ணுமே ஒரு இதா பார்க்கலாம் நம்ம. ஓகே. மித்தபடி நோ இஷ்யூஸ். லைக் ஆல் பிளேயர்ஸ் ஆர் ஃபிட் அண்ட் அவைலபிள். இருக்கிற பிளேயரே 20 தான். அதுல எவனா போயிட்டானா கஷ்டம். So we will move to the final segment. எங்க முடியும்? ஸோ அவங்களோட பயணம் ஐபிஎல் 2025ல எங்க முடியும்ன்றத லைக் குவாலிஃபை ஆவாங்களா, இல்ல மிட் டேபிள் மடலா, இல்ல உடன் ஸ்பூனா கண்டெண்டர்ஸா, டிராஃபிக்கு இவங்க வந்து கண்டெண்டர்ஸா அப்படின்னு கேட்டா
எனக்கு தெரிஞ்சு இல்லதான். ரொம்ப கஷ்டப்பட்டு அவங்க வந்து விளையாண்டாங்கன்னா மிட் டேபிள்ல முடிக்கலாம். சோ என்ன பொறுத்த வரையும் இந்த டீம் வந்து ஸ்கோப்பே இல்லைன்னு தான் நான் சொல்லுவேன். லாஸ்ட் எவ்வளவு சூப்பரா இருந்தாங்களோ இந்த டைம்ல வந்து அப்படியே கொஞ்சம் அந்த அவங்களோட டெம்ப்ளேட்டுக்கு இந்த டீம் செட் ஆகாத மாதிரி இருக்கு. சோ என்ன பொறுத்தவரைக்கும் இந்த டீம் வந்து கண்டிப்பா உடன் ஸ்பூன் தான். எனக்குமே அதே ஒப்பீனியன் தான். ஸ்டிக் ஆன் வித் யூ கைஸ். உடன் ஸ்பூன் தான். லைக் ரொம்ப கஷ்டம் அவங்களால இந்த வாட்டி மேல போறதுக்கு. வியாபாரம் ஆகாதுன்ட்டோம். ஓகே, let's see in the next video. Until then, stay tuned guys. Bye bye. நல்லா போல், கொஞ்சம் நல்லா போல்.